ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கி கூட ஜூன் மாதம் 24ஆம் தேதி நம்மளுடைய அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் புரியலை. காரணம், அது இப்போ இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சா கூட அவங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவனுக்கு தமிழும் தெரியாது, சன்மார்க்கமும் தெரியாது. அதனால் இங்கே இருக்கும் பொழுதே நம்ம ரொம்ப அது கோர்ட் இல்லாமல் கோர்ட்டுக்கு வெளியவும் நம்ம ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நம்மளுடைய அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம். ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய என்ன சொல்கிறது, நம்ம அங்கே கட்டிடம் கட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒவ்வொரு சங்கத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா சங்கத்துக்குள்ளாரையும் நுழைஞ்சு அவங்க அந்த சங்கத்து ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய கேதரிங் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நான் சங்கத்தின் நிர்வாகத்துக்குள்ளே தலையிடக்கூடாதுங்கிறதுனால நான் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அடிமையாக போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை இங்கே வைக்கிறேன். ஏனென்றால் சன்மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்றாலும் அல்லது வள்ளற் பெருமானுடைய புகழை நாம் பரப்ப வேண்டும் என்றாலும் அது ஆன்மீகத்தால் மட்டும்தான் சாத்தியம். ஆன்மீகம் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் நம்மளுக்கு ஆசை வார்த்தை காட்டினாலும் அதில் மயங்கக்கூடாதுன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் நாத்திகவாதம் சன்மார்க்கத்திலே இப்பொழுது நுழைந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க அதுக்கு அருட்பாவையை அவங்க எடுத்துக்கிறாங்க. அருட்பாவையை எடுத்துக்கிட்டு அதை சாதகமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த நாத்திகவாதிகளை சன்மார்க்கிகள் இனம் கண்டு அவங்கள கொஞ்சம் தூரத்தில் வச்சா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாத்திகவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சுத்த சன்மார்க்கிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் நாத்திகவாதிகளாகத்தான் இருக்கிறார். ஏன்னா சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு வள்ளற் பெருமான் என்ன சொன்னார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாத தற்குறிகள் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் அருட்பாவை சரியான விதத்திலே ஆழ்ந்து படித்தவர்கள் அல்ல. முதல் திருமுறையை படித்தாலே சன்மார்க்கம் என்ன என்று புரிந்துவிடும். அது முதல் திருமுறை வள்ளற் பெருமான் அற்பறிவாக இருந்த காலத்திலே எழுதியது என்று சொல்லக்கூடியவர்களை சங்கத்திலேருந்து வெளியில் வைங்க. ஏன்னா வள்ளற் பெருமான் அது அற்பறிவாக இருந்தது அப்படின்னு வள்ளற் பெருமான் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? பேருபதேசத்திலே யாரோ எழுதி வைத்த குறிப்பு. வள்ளற் பெருமானுக்கு அற்பறிவு என்று யாராவது சொன்னால் அப்புறம் வள்ளற் பெருமான் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லையா? வள்ளற் பெருமான் தற்கொலை பண்ணிட்டாரு, வள்ளற் பெருமானை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வள்ளற் பெருமான் அற்பறிவாக இருந்தது அந்த காலகட்டத்தில் எழுதியது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ வள்ளற் பெருமானை அற்பறிவாக இருந்தது அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்கள சங்கத்தில் சேர்க்காதீங்கன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா வள்ளற் பெருமான் இல்லாமல் சன்மார்க்கமே இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கேருந்து முளைச்சார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார்? உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு ஒரு பெயரை வைத்ததே வள்ளற் பெருமான் தான். அப்போ வள்ளற் பெருமானை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு வள்ளற் பெருமானை வணங்கக்கூடாது, விபூதி இடக்கூடாது, 5 திருமுறை படிக்கக்கூடாது, இந்த 3 கருத்துக்களை யார் சொல்கிறார்களோ அவங்கள தூரமாக வைங்க. அவ்வளோதான்.
அவங்க புலையரை விட மோசமானவர்கள். ஏன்னா வள்ளல் பெருமான் திருநீர் இடாத அந்த முகத்தை பார்க்கவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது சன்மார்க்கம் இந்த வள்ளல் பெருமான் பிற்காலத்தில் திருநீரை விட்டுட்டாருன்னு யார் சொன்னால்? எங்கேயாவது இருக்கா? திருநீர் அணிய வேண்டாம் என்கின்ற பாடல் வரி எங்கேயாவது இருக்கின்றதா அல்லது உரைநடையில் எங்கேயாவது இருக்கிறதா? வள்ளல் பெருமான் இந்த சமய மத மார்க்கங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று சொன்னார். லட்சியம் வைக்க வேண்டாம் என்று தான் சொன்னாரே ஒழிய அதை முழுவதுமாக வள்ளல் பெருமான் மறுத்துட்டாரு அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால் இப்பொழுது சங்கங்கள் எல்லாம் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம். அதனால் அவர்கள் தங்களுக்கு அணி சேர்ப்பதற்காக சங்கத்துக்கு டொனேஷன் கூட கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ அப்போது இந்த 24ஆம் தேதி ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரக்கூடிய அந்த வழக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக வழக்கு இல்லை. இதுவரைக்கும் அங்கே கட்டிடம் கட்டலாம் என்பதற்கு சாதகமாக அந்த வழக்கு செல்லவில்லை. இவர்கள் இப்பொழுது இந்த சங்கங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு சங்க அன்பர்கள் இவ்வளவு பேர் அங்கே வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவதற்காக ஒரு வேலையில் இறங்கி இருக்கின்றார்கள். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா வள்ளல் பெருமானை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாடல் எடுத்து காட்ட சொல்லுங்கள். வள்ளல் பெருமான் தன்னை வணங்குவதற்குரியவராக இறைவன் ஆக்கி வைத்தார் என்கின்ற பாடல்கள் 85 பாடல்கள் இருக்குது. அவர் மரணத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலே போதும் வள்ளல் பெருமானை நாம் வணங்குவதற்கு, இல்லையா? வள்ளல் பெருமானை வணங்கணும் அப்படின்னா மரணத்தை வென்றவர் வேறு யார் இருக்கிறாங்க? அப்போ அந்த ஒரு காரணம் போதாதான் வள்ளல் பெருமானை ஏற்றுக்கொள்வதற்கு. அதை கூட அவங்க மறுத்துட்டு வள்ளல் பெருமானை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. 2-3 சங்கங்களிலே சென்னையிலேயே வள்ளல் பெருமானுடைய திருவுருவ படத்தை எடுத்து தூர வைத்துவிட்டு விளக்கை பிரதானமாக சென்ற வாரம் அமைத்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் வள்ளல் பெருமானுடைய திருவுருவ படத்தை எடுத்து வச்சு மறுபடியும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த சங்கத்திலே இருப்பவர்கள் சற்று ஜாக்கிரதையாக விழிப்புடன் செயல்படுங்கள். அடுத்தது 5 திருமுறைகள். என்னை கேட்டால் 6ஆம் திருமுறையை படிக்கக்கூடாதுன்னு என்ன? 6ஆம் திருமுறை படிப்பதற்கு 6ஆம் திருமுறை என்று முதல்ல பிரித்தது மிகவும் தவறான ஒரு செயல். எஞ்சியிருந்த பாடல்கள் 6ஆம் திருமுறையாக வெளிவந்தது, அவ்வளோதான் விஷயம். எஞ்சியிருந்த பாடல்கள். அப்போ அந்த பாடல்களில் சமய பாடல்கள் கிட்டத்தட்ட 40% சமய பாடல்கள் உண்டு. சமய தெய்வங்களை பற்றிய பாடல்கள் 6ஆம் திருமுறையிலும் இருக்கின்றது. அப்போ 6ஆம் திருமுறை மட்டும்தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் எழுதிய பாடல் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வள்ளல் பெருமான் முதல் திருமுறையிலே மகாதேவ மாலையிலே இறைவனை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய உண்மைகள் அனுபவ மாலை 6ஆம் திருமுறை அனுபவ மாலையிலே சொல்லியிருக்கிறார். 6ஆம் திருமுறை வள்ளல் பெருமானுடைய அனுபவங்கள் என்று சொன்னால் அது மிகவும் தவறான ஒரு விஷயம். வள்ளல் பெருமானுடைய அனுபவங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 4ஆம் திருமுறை அருட்பிரகாச மாலையை எடுத்து பார்க்க வேண்டும். 4ஆம் திருமுறை தான் வள்ளல் பெருமானுடைய அனுபவங்கள். 6ஆம் திருமுறையில் அவருடைய அனுபவங்கள் கிடையாது. 6ஆம் திருமுறை வள்ளல் பெருமான் நாம் உய்வதற்குண்டான வழிமுறைகளை மிகவும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கக்கூடியது. அனுபவ மாலையை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவங்கள் அதில் நிறைவே கிடையாது. ஆனால் 4ஆம் திருமுறை எடுத்திங்கன்னா அது முழுவதுமாக வள்ளல் பெருமானுடைய அனுபவங்கள். 4ஆம் திருமுறையிலே அந்த 4வரை பற்றி வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பதிகம் பாடியிருக்கின்றார். ஆனால் நம்ம அந்த பதிகத்தை எல்லாம் மறந்துட்டு 4வரே இல்லை, அவங்கெல்லாம் தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு துரோக செயல் அப்படிங்கிறத யோசிக்கணும், இல்லையா? அந்த 4வர்களை பற்றி வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் தான் உண்மை. உபதேச குறிப்புகள், உரைநடையிலே உபதேச குறிப்புகளிலே சொல்லியிருக்கப்பட்டவைகளிலே ஆதாரமாக அருட்பாவில் எவை இருக்கின்றனோ அவைகளை மாத்திரம்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டு உரைநடையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டா உரைநடை வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து பிரதி அல்ல. உரைநடை அவர்களுடைய அன்பர்கள் எழுதி வைத்த குறிப்பு, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பேசுகிறேனோ அதை நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்க அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே சொல்ல முடியுமா? முடியாது. அதில் சிலது விட்டு போகலாம், அல்லது சிலது உங்களுடைய சொந்த நடையிலே சொல்லியிருப்பீர்கள், அல்லது சில மாற்று கூட சொல்லியிருக்கலாம். அவங்க கேட்குறவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கூட சொல்லியிருக்கலாம், இல்லையா? அது மாதிரி குறிப்புகள் எடுத்தவர்கள் எப்படி எடுத்திருப்பார்கள், என்ன மனநிலையில் எடுத்திருப்பார்கள், முழுவதுமாக அவர்கள் உள்வாங்கி அதை மீண்டும் அதில் எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படின்னா அது இல்லை.
ஸோ அப்படித்தான் உரைநடையில் இருக்கக்கூடிய உபதேச குறிப்புகள், பேருபதேசம் அத்தனையும் நாம் சற்று ஆய்ந்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருட்பாவிலே ஆதாரம் இல்லாத கருத்துகள் தள்ளி வைக்கப்பட வேண்டும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆதாரம் இல்லாத, அருட்பாவிலே ஆதாரங்களோடு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதாரங்கள் அருட்பாவில் இல்லாவிட்டால், ஏன்னா அருட்பா முழுவதும் வள்ளல் பெருமானுடைய எழுத்து. அது பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எந்தெந்த பாடல்கள் வள்ளல் பெருமானுடைய எழுத்து, எந்தெந்த பாடல்கள் அன்பர்களுடைய குறிப்பிலிருந்து எடுத்தது என்று பிரித்து பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் காட்டியிருக்கிறார். எல்லாரும் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா அருட்பாவுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். பாலகிருஷ்ண பிள்ளையோட அந்த பதிப்பகம் தமிழ் வங்கை போட்டு மறுபடியும் வருது. 2000 ரூபாய் 12 புத்தகங்களாக வெளியிடுறார். அந்த நூலை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து எந்தெந்த பாடல்கள் மொத்தமாக கொடுக்குறார். எந்தெந்த பாடல்கள் வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து, எந்தெந்த பாடல்கள் அன்பர்களுடைய குறிப்பு அப்படின்னே கொடுக்குறார். அப்போது வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து மட்டும் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும், அன்பர்களுடைய குறிப்பு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அதிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருப்பவை மற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு பாடல்களையே பிரித்தாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது, உரைநடை என்பது அன்பர்களுடைய குறிப்பு தான், முழுக்க அன்பர்களுடைய குறிப்பு. உரைநடையில் இருக்கக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் கூட வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து கிடையாது. ஜீவகாருண்ய ஒழுக்கமும் வள்ளல் பெருமானின் கையெழுத்து கிடையாது. மனுமுறை கண்ட வாசகம் வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து கிடையாது. ஆனால் மனுமுறை கண்ட வாசகம் 1854 வெளிவந்து விட்டது. அந்த வெளிவந்த நூல் இருந்தது. அதை பார்த்து தான் பின்னால் இந்த உரைநடை நூலிலே சேர்த்திருக்கின்றார்கள். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு 5 வருடங்கள் கழித்து தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூலாக வெளிவருகிறது. அதுவரை ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூலாக கூட வெளிவரவில்லை. அது 7 பிரிவுகள் என்று சொல்லுகின்றார்கள். நம்ம கைக்கு கிடைத்திருப்பது 3 பிரிவுகள். அதில் 3வது பிரிவிலே முதல் பிரிவில் சொல்லப்பட்டவை எல்லாம் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது ஜீவகாருண்ய ஒழுக்கமும் கூட வள்ளல் பெருமான் கையெழுத்து கிடையாது. ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் 1867 வாசிக்கப்பட்டது என்கின்ற குறிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து கிடையாது. ஸோ அதிலே இருப்பவர்கள் உபதேச குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அருட்பாவின் ஆதாரங்களோடு நாம் சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான், வேறு எதுவுமே அதில் இருக்க முடியாது. அதனால் அது உரைநடை படிக்கும் பொழுது சற்று அது அருட்பாவில் ஆதாரங்கள் இருக்கின்றனவா, அதற்கு தகுந்த பாடல்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது வள்ளல் பெருமானை நாம் சுத்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் திருமுறை கண்டிப்பாக படிக்க வேண்டும். முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய விண்ணப்ப கலிவென்பா, நெஞ்சறிவுறுத்தல் 2 தலைப்புகள். அதுக்கப்புறமா வரக்கூடிய சிவநேச வெண்பா அதெல்லாம் கூட இல்லை. இந்த விண்ணப்ப கலிவென்பாவும் நெஞ்சறிவுறுத்தலையும் நாம் படித்தோம் என்றால் வள்ளல் பெருமானுடைய என்ன ஓட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது 2ஐயும் படிக்காமல் நம்ம 6ஆம் திருமுறையை கையில் எடுத்தோம்னா இப்படி தான் உளறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் அந்த விண்ணப்ப கலிவென்பாவிலே 276 தலங்களை பாடியிருப்பார். அந்த தலங்கள் எல்லாம் சிவத்தலங்கள் தான். அதிலே ஒரு 12-13 தலங்கள் தான் இறைவியை பற்றி பாடியிருப்பார். மற்ற அத்தனை தலங்களும் இறைவனை பற்றி தான் பாடியிருப்பார். அது எதற்காக அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு தலங்களுக்கும் உள்ள சிறப்பு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலங்களும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சிவத்தலங்கள். வள்ளல் பெருமான் சைவ சமயத்தை சார்ந்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. பின்னாடி வரும்பொழுது அவர் சைவ சமயத்தை துறந்து விட்டார் அப்படின்னா இல்லை. 6ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அனுபவமாலை பாடல்கள் கூட சைவ சமயத்தை சார்ந்த பாடல்கள் தான். அதிலே கூட இறைவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லும்போது 87வது பாடல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இறைவனுடைய பெயர் எது அப்படின்னா பித்தா என்பவருக்கு எந்த பெயர் இட்டால் தகாதோ அப்படின்னு பாடுவார். அப்போ பித்தா என்பவருக்கு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரை இறைவன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அது 6ஆம் திருமுறையில் அனுபவ மாலையிலே கூட அப்படித்தான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார். ஆதி என்பேன், சிவன் என்பேன், அருகன் என்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் உன் பெயரும் என் பெயரும் அவர் பெயர் தான் அப்படின்னு அனுபவ மாலை பாடலில் சொல்லியிருந்தார். அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாதேவ மாலையில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் 6ஆம் திருமுறையில் அனுபவ மாலையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1ஆம் திருமுறையிலே வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் என்று எதை சொல்லியிருக்கின்றாரோ அதைத்தான் 6 திருமுறைகளிலும் மாற்றி வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி
சொல்லியிருப்பார். நம்ம புதுசாக 6ஆம் திருமுறையிலேருந்து ஏதாவது ஒரு கருத்து எடுக்கலாமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி இந்த நாத்திகவாதிகள் உள்ளே பூந்துக்கிட்டு இப்போ வந்து வள்ளல் பெருமான் நெத்தியில் விபூதி வைக்கக்கூடாது, அவரை வணங்கக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏதோ 1-2 உதாரணங்களை எடுத்து சொல்லி சன்மார்க்கத்தையே திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அவர்கள் இனம் கண்டு அவர்களிடம் இருந்து நாம் சன்மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா நெத்தியில் விபூதி இடலை அப்படின்னா அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய 5 திருமுறைகளை வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம கிட்டேயே சேர்க்கக்கூடாது. அவர்களைப் போல சன்மார்க்க துரோகிகள் எவரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்ப கல்வியன்பா நெஞ்சறி உறுத்தல், இந்த 2 தலைப்பையும் பேச சொல்லுது. இன்ஃபேக்ட் அவங்க வந்தால் கூட இது அருட்பா தானே அப்படின்னு அவர்களுக்கு அந்த தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை அவர்களை படிக்க வைத்து அவர்களை பேச சொல்லுங்கள். அப்பொழுது அவர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி வரும்போது ஞானசரியை படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஞானசரியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஞானசரியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லை இப்போ நான் பேசுனது ஏதாவது உங்களுக்கு வருத்தம் தருதா? வருத்தம் இருந்ததுனால் பொறுத்து கொள்ளுங்கள், வேறு வழி கிடையாது. நான் பேச வேண்டியதை நான் பேசி தான் ஆகும். 5 திருமுறை அது எப்படி நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் வந்து அகவல் வியாழக்கிழமை மட்டும்தானே அகவல் படிக்கிறீங்க, எல்லா நாளும் அகவல் படிக்கிறீங்க, அகவல் படிக்கிறீங்க. மற்றபடி வரும்போது இந்த விண்ணப்ப கல்வியன்பாவையும் நெஞ்சறி உறுத்தலையும் அதை ஒரு முற்றோதல் மாதிரி பண்ணுங்க. விண்ணப்ப கல்வியன்பா நெஞ்சறி உறுத்தல், அது 2ஐயும் படித்து பாருங்கள். அதை படிக்க படிக்க நமக்கு வள்ளல் பெருமானோட என்ன ஓட்டம் எப்படி இருக்கும், அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது 2 பகுதியும் படிச்சிங்கன்னா அந்த தலங்களை பற்றிலாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா இல்லை, அந்த தலங்களுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விட்டால் கூட 272வது வரியிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசியிருப்பார் விண்ணப்ப கல்வியன்பார். 417 கன்னிகள் கொண்டது. அதில் வந்து நம்மளுடைய ஒழுக்கத்தை பற்றி கடைசியில் ஒரு 150 கன்னிகள் நம்மளுடைய ஒழுக்கத்தை பற்றி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளை பற்றி புட்டு வச்சுருப்பார். மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத விண்ணப்ப கல்வியன்பார் புட்டு வச்சுருப்பார். அதே மாதிரி நெஞ்சறி உறுத்தலும் மனிதன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருந்தால் அவன் வந்து இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறத நெஞ்சறி உறுத்தல் முதல் வரையிலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்து படித்தா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கிட்டே போகணும். ஸோ அதை படித்தாதான் நம்மளால் சுத்த சன்மார்க்கத்துக்கே போக முடியும். ஸோ அது வேண்டாம்னு சொல்கிறவங்கள பத்திரமா போல கட்டி வைங்க. அதே மாதிரி ஞானசரியை அப்படின்னா ஞானசரியில் இப்போ சன்மார்க்கத்தில் நிறைய சங்கங்களில் தீபாரணை கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. தீபாரணை பண்ணுறதையே வந்து நிறைய சங்கங்களில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது ஒருத்தர்கிட்டே சொல்லிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தீபாரணை பண்ணும்போது அவங்க தீபத்துக்கு மட்டும்தான் தீபாரணை பண்ணுறது, வள்ளல் பெருமானுக்கு பண்ணுறது கிடையாது. ஸோ இது கூட ஏதோ நம்ம அவர் வந்து விஜயச்சந்திரன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார், அதனால வள்ளல் பெருமான் நீங்கள் உட்காந்துருக்கிறார். இல்லாட்டி வள்ளல் பெருமானை என்றைக்கோ பேக் பண்ணியிருப்பாங்க. நடந்துச்சு தானே, வள்ளல் பெருமானை இங்கேருந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய முயற்சிகள் நடந்தது. இவர் வந்து விட்டு கொடுக்கல, இல்லை வள்ளல் பெருமான் இங்கே தான் அப்படின்னு நினச்சதுனால இங்கே வள்ளல் பெருமானுடைய உருவத்தை வந்து நம்ம பார்த்து வணங்கிட்டு இருக்கோம். இப்போ ஞானசரியை அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளல் பெருமான் அதை தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற தீபத்தை எடுத்து வெளியே வைத்து தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். இந்த தீபத்தில் நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி இந்த தீபத்தில் செய்யுங்கள் இப்படின்னு வள்ளலார் சொன்னதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் வள்ளலார் கையெழுத்தெல்லாம் கிடையாது. இப்படி வள்ளலார் சொன்னார் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பு எழுதி வைக்க, வேறு சொல்லாத அன்பருடைய குறிப்பு அதில் காணப்படுகிறது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தெய்வ பாவனையை தீபத்தில் செய்யுங்கள் தான் சொன்னார். வழியே தெய்வ பாவனைன்னா என்ன அர்த்தம்? பாவனைனாலே அது அந்த இடத்துல உண்மை இல்லை, பாவனை தான் பண்ண சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம தீபத்தை தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சோம். தீபம் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனால் தெய்வ பாவனை தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதால், இறைவன் எங்கே இருப்பான்? தீப முன்னிலையில் இருப்பான். தீபம் இல்லாத இடத்துல இறைவன் இருக்க மாட்டான். அது மாதிரி தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதால் தெய்வ பாவனையை நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். தெய்வ பாவனையை தான் நம்ம செய்ய சொன்னார். அது கூட ஒரு புறத்திலே நமக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஞான சபையை வள்ளல் பெருமான் கட்டியதன் நோக்கம் என்ன?
எல்லாம் அகத்தில் தான் பார்க்கணும், அகத்தில் தான் பார்க்கணும். அப்புறம் ஞான சபையை கட்டினாருன்னு பைத்தியமான வள்ளல் பெருமான். ஸோ புறத்திலே அடையாளம் காட்டப்பட வேண்டும். ஸோ புறத்திலே நாம் இறைவன் ஜோதி பிரகாசம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞான சபையை அடையாளமாக வள்ளல் பெருமான் நமக்கு காட்டினார். ஸோ அந்த ஞான சபை இப்பொழுது அது ஞான சபைக்கே தலை, அந்த வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வச்ச கதையாக இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஞான சபை, அந்த ஞான சரியை, அந்த ஞான சரியை எதற்காக வள்ளல் பெருமான் பரிந்துரை செய்தார்? அது வள்ளல் பெருமான் குறிப்பாகவே இருக்கட்டும், இல்லை வள்ளல் பெருமான் சொல்லவே இல்லை, இவங்களே கற்பனை எழுதுனதாகவே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அந்த ஞான சரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அது முதல்ல தலைப்பு வள்ளலார் பேர் வைக்கலை, ஞான சரியைன்னு வள்ளலார் பேர் வைக்கல, மரணமிலா பெருவாழ்வுன்னு வள்ளலார் பேர் வைக்கல, அப்புறம் வாய்ப்பறை ஆற்றல், 3 தலைப்புகள் அதில் இருக்குது. அந்த நினைந்து பாடல்களுக்கு 3 தலைப்புகள் பல்வேறு பதிப்புகளில் போட்டிருக்காங்க. ஒரு சில தலைப்புகள் வந்து ஞான சரின்னு சில பேரும், வாய்ப்பறை ஆற்றல்னு சில பேரும், மரணமிலா பெருவாழ்வு அப்படின்ற தலைப்பு சில பேரும் கொடுத்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அதுக்கு தலைப்பு இடவில்லை, அது வெறும் தலைப்பு இல்லாமல் எழுதிய பாடல் தான் ஞான சரிய பாடல். ஸோ அந்த பாடலில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் கூட வள்ளல் பெருமான் பக்தியை முதல் 3 பாடல்களில் பக்தியை அடிப்படையாக வைத்திருக்கிறார். முதல் 3 பாடல்களும் பக்தியை அடிப்படையாகத்தான் வைத்த பாடல். அதற்கு அடுத்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் உண்மையை விளக்குகின்றார். இறைவனை பற்றிய உண்மை, நாம் எப்படி இருந்தால் அந்த இறைநிலையை அடைய முடியும் என்பதை பற்றிய விளக்கத்தை தான் வள்ளல் பெருமான் ஞான சரியை முழுவதும் எடுத்து சொல்லியிருப்பார். அந்த ஞான சரியை அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை மட்டும் பேசலாம், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா தினமும் அடிக்கடி ஞான சரியை படிக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு பாடலுக்கு விளக்கம் வேண்டும் அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம். அந்த முதல் 3 பாடல்கள் அப்படின்னும் போது பக்தி அப்படின்றத வள்ளல் பெருமான் எடுத்து சொல்கிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலியர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் போகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணும். இது இந்த பாடல் ஏதாவது புரியாமல் இருக்கா? இந்த பாடல்களில் புரியாத வார்த்தைகளோ வரிகளோ ஏதாவது இருக்கா? ரொம்ப போர் அடிக்குதா? இதில் உலகியலின்னு சொல்லுறாங்க. உலகியல்னு சொல்லும்போது ஊதி அணிந்தோம்னா உலகியல் இல்லை, மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து சொல்றாரு. யாரு? மற்ற மதத்தவர்களை உலகியலியர் வள்ளல் பெருமான் மற்ற மதத்தவர்கள் அப்படின்லாம் பிரிக்கவே இல்லை இந்த பாடல்ல. உலகியலியர் சொல்றாரு. அப்போ இப்படி ஊதி அணிஞ்சிட்டு அவங்க கூப்பிட முடியும். அணிஞ்ச நிலையில மம்மின் உலகியலியர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? விபூதி அணிஞ்சவங்களையா? மம்மின் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க வாங்கனாலே இங்க வந்துட்டா எப்படி மாறணும்? அவங்க அதான் நினைக்கலாம வராதவங்க. அதாவது எல்லாருக்கும் இது சாத்தியம்னு சொல்ல வர்றாரு. மரணமிலா பெருவாழ்வு அனைவருக்கும் சாத்தியம், சரிங்களா? அனைவருக்கும் சாத்தியம். மம்மின் ஒளியை நீர் சொல்லும்போது நம்ம விபூதி அணிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி வருவாங்க? ஏன் விபூதி அணிஞ்சுக்கிட்டா வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாங்க? ஏன் வரமாட்டாங்க? இல்ல இந்த ஆளுங்க தான் விபூதி அணிந்தவங்க, சரி உங்களோட நம்ம ஏன் சேரணும் தான் நினைப்பாங்க. அந்த நினைப்பை தான் நம்ம மாத்தணும், அதுதான் சன்மார்க்கம். சரி, இப்போ நீங்க விபூதி அணிஞ்சிக்கல அப்படின்னா கிறிஸ்தவர் வருவாரா? இஸ்லாமியர் வருவாரா? இல்ல அவங்களுக்கு சொல்லல. உலகியலியர்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் அர்த்தம். அப்ப அதுல இஸ்லாமியர் இருக்காங்கல்ல, நீங்க விபூதி இல்லைன்னா வருவாங்களா? இல்ல அவங்களோட விபூதி அணிய சொன்னாங்களா? யார? சித்தர்களா? நீங்க வள்ளலார் பத்தி பேசுங்க. சித்தரை பத்தி எதுக்கு ஞான சரி எடுத்துட்டு வரீங்க? சித்தர்கள் பத்தி நான் பேசலையே, நான் வள்ளலாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். வள்ளலார் இங்க எதுக்கு சித்தர்கள்? சன்மார்க்கத்தில் சித்தர்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன் நான். உலகியலியர் அப்படின்னா அனைவரையும் குறிக்கும். எல்லாரும் மரணமிலா பெருவாழ்வு அடைய முடியும்.
சரிங்களா, அடைய முடியும். எப்போ? சன்மார்க்கத்துக்கு வந்தா. சன்மார்க்கத்துக்கு வந்தால் தான் அடைய முடியும், வரலன்னா அடைய முடியாது. அவ்வளோதான். அதான் நீங்கள் விபூதி வச்சுக்கிட்டு கூப்பிட்டா எப்படி வருவாங்கன்னு கேட்குறீங்க. விபூதி வச்சுக்காம கூப்பிட்டா மட்டும் எப்படி வருவாங்க? புலால் மறுத்தா. இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூப்பிட்டா எப்படி வருவான்? அப்போ அவங்களுக்குலாம் சொல்லலையா? பார்க்கும்போது தெரியுது. அப்போ தெரியலன்னா பரவாயில்லையா? தெரியலன்னா பரவாயில்லையா? ஆமாம், அடையாளம் தான் அது. அது என்ன அடையாளம் தெரியுமா? விபூதி அணிந்திருந்தா என்ன அடையாளம்? என்ன அடையாளம் சொல்லுங்க. யார் சமயம் சார்ந்த? அப்போ தீபம் ஏற்றி வைக்கிறீங்களா, அது என்ன அடையாளம்? தீபம்ங்கிறது பொதுவானது. அது என்ன பொதுவானது? இஸ்லாமியர் தீபம் ஏற்றி வச்சுக்கிறாங்க. அது எப்படி தீபம் எப்படி பொது? அது சமயம் தானே, சமயம் சார்ந்தது தானே தீபமும். ஆமா, அப்புறம் ஆமான்றீங்கல்ல, அதே மாதிரி தான் விபூதி சமயம் சார்ந்ததுன்னா ஏற்றுக்கோங்க. ஏத்துக்கலன்னா போட்டோம். ஏன் நீங்க ஏன் ஏத்துக்காதவங்களை பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? போட்டோம். அப்ப புலால் சாப்பிட்றவனை கூப்பிட்டு உட்காந்து வச்சுப்பீங்க போல இருக்குது நீங்க சன்மார்க்கத்துல. கூப்பிட்டு அதே தான் சொல்றேன், விபூதி இடாதவங்களையும் கூப்பிட்டு விபூதி இடுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அந்த புறவினத்தாருக்கு அவங்க வந்து சைவத்துக்கு வரணும், சாப்பாடு மட்டும் போடுங்க. ஆமா, நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டாம். முஸ்லீமும் கூப்பிடுங்க. ஆமா, எல்லாரையும் கூப்பிட்டா வேணான்னே சொல்லியே. விபூதி அணிஞ்சு கூப்பிட்டா வரலங்கிறது அவங்க பிரச்சனையா? நீங்க அதுக்காக அவங்க வரணுங்கிறதுக்காக விபூதி அழிச்சிருவீங்களா? அழிச்சிருவீங்களா? அழிச்சா உங்களை முதல்ல வெளியே அனுப்பணும். முதல்ல உங்களை வெளியே அனுப்பிடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மள விபூதி அணிஞ்சு வாங்க வரலன்னு சொன்னா அது அவங்க பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பிரச்சனை. நம்ம பிரச்சனை இல்லையா? அவங்க வரலங்கிறது அவங்க பிரச்சனையா? எல்லாரும் அமைதியா. போப்பாண்டவர் செல்வ எடுத்துட்டு வர சொல்லுங்க. போப்பாண்டவர் சிலுவை போட்டுட்டு வராரு. நம்ம ஆளுங்க எங்க போறாங்களாங்க? ஏன் போல? ஏன் போல? போய் சண்டே அன்னைக்கு போய் சர்ச்சில் பாருங்க, இந்துக்கள் 50% இருக்கிறாங்க. இந்துக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஏன் போறாங்க? மனசுல ஒரு உறுத்தலோட இவங்க கிறிஸ்டியன்ஸ் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு தான் போறாங்க. அப்படிங்க யாரும் உண்மையான உணர்வோட போறாங்க. எங்க போறதுல அப்புறம் என்ன உண்மையான உணர்வு, உண்மை இல்லாத உணர்வு? இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு ஜோதிடத்தை ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து அவர் சொன்னார், அந்த ஜோதி சொன்னார், அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீ ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லுவார். ராமேஸ்வரம் வந்து நீ போவீங்களா? ராமேஸ்வரம் வந்து இந்து கோயில். அவர் என்ன சொன்னார், எந்த கோயிலாக இருந்தாங்க, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு சௌரியம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு. சரி, அப்போ அவர் வந்து சரி அது போல சௌரியம் ஏற்படக்கூடிய நிலையை நம்ம வந்து வெளிப்படையாக காட்டினாதானே அவங்க. ஜோசியக்கார் விபூதி இடுன்னு சொன்னால் இட்டுப்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, விபூதி இடியா அப்பதான் உருப்படுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இட்டுப்பாங்க. நீங்க அதுக்காக உங்க விபூதி அழிச்சா போவீங்க? நீங்க இப்ப சொன்னீங்களே, நீங்க தான் உதாரணம் சொல்றீங்க. ஜோசியக்கார்கிட்ட வர்றாரு, ஜோசியக்கார் ராமேஸ்வரம் கோயில் போக சொன்னா இஸ்லாமியர் ராமேஸ்வரம் கோயில் போறாருன்னு, நல்லது நடக்குன்னா போறாருன்னு. விபூதி இட்டாத ஐயா நல்லது நடக்குன்னு சொல்லுங்க, இட்டுட்டு வரணும். நம்பி வந்துட்டாரு அவரு. மற்றவங்களுக்காக நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல அழிச்சுக்காதீங்க. மற்றவர்களுக்காக நமது அடையாளத்தை அழித்துக் கொள்ளாதீர்கள். சரிங்களா? நம்ம யாரு கூப்பிட வேணாம் ஐயா, நீங்க போங்க ஐயா, மேல நீங்க அடைஞ்சிட்டு வாங்க ஐயா. உங்களை பார்த்து அவங்க வருவாங்க. நீங்க யாரையும் கூப்பிட வேணாம், நம்ம யாரையும் கூப்பிட வேணாம். நம்மளை பார்த்து அவங்க வருவாங்க. அவர் கூப்பிடுறாரு, நம்மளை கூப்பிடுறோம், நாம கூப்பிடல. அவர் விபூதி வச்சுட்டு தானே கூப்பிடுறாரு. அவர் விபூதி அழிச்சிட்டா வாங்க நான் கூப்பிடுறாரு. இல்ல, வள்ளல் பெருமான் விபூதி வச்சுக்கிட்டு தானே கூப்பிடுறாரு. அவர் இடுப்புல சுருக்கு பையில விபூதியோட தான் தெரிஞ்சார். எதுக்கு? அக்செப்ட் பண்ணிட்டு வரணும்யா. இங்க வரணும்னா இப்ப சர்ச்சுக்கு போகணும்னா மட்டும் விபூதி அழிச்சிட்டு போயிடுறீங்கல்ல, அப்ப கிறிஸ்தவன் நீங்க வந்தா விபூதி இட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லுங்க. சர்ச்சிலேயே விபூதி நீங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா பாயிண்ட் கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? ரைட் டிஸ்கஷன் தான். நான் உங்களை தப்பாலாம் நினைக்கவே மாட்டேன். அதாவது நம்மளுடைய அடையாளத்தை அழித்து விடாதீர்கள். சரிங்களா? இது சமய குறியீடு இல்லை, இது சன்மார்க்க குறியீடு. ஏன் இது சமய குறியீடுன்னு சின்ன வட்டம் போடுறீங்க? சன்மார்க்கம்னா எல்லாமே உண்டு. சன்மார்க்க குறியீடு என்ன? திருநீறு என்பது என்ன? சரி, எதுக்கு இதை இடுறாங்க? எல்லாரும் அமைதியா இருங்க, அவங்கவுங்க பேசிட்டு இருக்கக்கூடாது.
சரிங்களா? திருநீருன்னா என்ன? நல்ல டிஸ்கஷன் தான், தப்பாலாம் ஒன்றும் யாரும் எதுவும் நினைக்கல. சரிங்களா? திருநீர் ஏன் இடணும் ஐயா? ஆணவம் கண்மம் மாயை மூன்ற மும்மலங்களையும் அழித்து, இறைவனுடைய திருவருளால் மும்மலங்களையும் அழித்து அதை இட்டுக்கிறது தான் திருநீர். சரிங்களா? அதோட மகத்துவம் முதல்ல தெரியல, அதனால தான் திருநீர் அழிக்கிற அளவுக்கு தைரியம் வருது நமக்கு. அது மல நீக்கத்தை உணர்த்துகிறது. ஒவ்வொரு தடவை திருநீர் இடும்போது ஐயோ நமக்கு இன்னும் ஆணவம் இருக்கே, மாயை இருக்கே, மாமாயை இருக்கே, இதெல்லாம் எப்படா அழிக்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தரையும் திருநீர் இடும்போது பெருமானை வேண்டி கண்ணீர் விட்டு இடம். சிவாய நம என்றிடு நீரே. ஐயா வள்ளர் பெருமான் புலால் மரத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நாங்கள் அதை விட்டு கொடுப்போமா? ஒரு கிறிஸ்தவன் இல்லைப்பா நான் சன்மார்க்கத்துக்கு வரேன் ஆனால் நான் புலால் சாப்பிடுவேன்னு சொன்னால் ஏற்றுப்போமா? முடியாது இல்லை. அதே தான் இங்கேயும் வள்ளர் பெருமான் திருநீரோட பெருமையை எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? அடுத்த புலால் சாப்பிட்றவனை கூட புலையர் தான் சொல்கிறாரு. ஆனால் திருநீர் இடாதவனை அது அந்த வார்த்தை கூட சொல்ல முடியல. திருநீர் இடாதவன் உங்களுக்கு அமுதமே கொடுத்தா கூட அந்த அமுதத்தை மலமென கொள்கின்ற. திருநீர் இடாதவன் வீட்டுக்கு போவாதேங்கிறார், அவன் வீட்டில் போய் கை நினைக்காதேங்கிறார். அப்போ திருநீர் இடாதவன் வீட்டுக்கே நம்ம போகக்கூடாது. அவனை நீங்கள் கூப்பிட்டு சன்மார்க்கத்தில் உட்கார வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? திருநீர் இடாதவன் கூட நமக்கு உறவே கிடையாதுங்க ஐயா. அந்த அளவுக்கு திருநீற்றின் பெருமையை வள்ளர் பெருமான் பாடியிருக்கிறார். அதனால நம்ம நம்மளுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ளக்கூடாது. சரிங்களா? எவனோ ஒருத்தன் திருப்தி பண்ணணும், அவனை சன்மார்க்கத்துக்கு கூப்பிடணுங்கிறதுக்காக நம்ம புலால் சாப்பிடலாமா? திருநீர் இடலைன்னா புலால் சாப்பிட்றோன்னு அர்த்தம். அதை விட மோசமாக வள்ளர் பெருமான் திட்டுறார். புலால் சாப்பிட்றவனோட மோசமாக திருநீர் இடாதவனை திட்டுறார். அவன் வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறார். ஆனால் புலால் சாப்பிடாதவன் ஒன்றுமே இல்லை. ரொம்ப மோசமான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. புலால் சாப்பிட்றவன் இருந்தால் கூட அவனுக்கு பசி தீர்த்தல் மட்டுமே பண்ணுனார்ல, திருநீர் இடாதவனுக்கு எள்ளில் பாதி கூட கொடுக்காது என்ன. அப்போ என்ன சொல்கிறது? ஜீவகாருண்யத்தை பற்றி பேசிய வள்ளர் பெருமான் திருநீர் இடாதவனுக்கு எள்ளில் பாதி கூட கொடுக்கக்கூடாதுங்கிறார். அப்போ என்னாச்சு? அப்போ அந்த இடத்துல ஜீவகாருண்யத்தையும் தாண்டி வள்ளர் பெருமான் நிற்கிறார். கரெக்டுங்களா? இப்போ என்ன சொல்லலாம்? நம்ம திருநீர் அழிச்சிக்கலாமா? அவங்க வரணுங்கிறதுக்காக நம்ம அடையாளத்தை அழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய அழிவு காலம். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வள்ளர் பெருமான் நெத்தியிலேருந்து திருநீர் அழித்தது இந்த ஊழியின் ஆரம்பம். அது அதனுடைய அருமை பெருமையெல்லாம் தெரியாத நாத்திகவாத கும்பல் சன்மார்க்கத்துக்குள்ளார வந்ததுனால இந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இது அரசாங்கம் தொட போய்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தோடு போய்கிட்டு இருக்கு. பேசிட்டு தான் இருக்குயா. நீங்கள் தைரியமாக பேச மாட்டேங்கிறீங்க. திருநீர் இடலைன்னா நீ புலால் உண்பவன் புலையன்னு சொல்லுங்கய்யா. வள்ளர் பெருமான் பாட்டு எடுத்து கொடுங்க, நாம சொல்லலை. வள்ளர் பெருமான் பாடல் எடுத்து சொல்லுங்க. திருநீர் இடாதவன் அவனை பார்க்க கூட கூடாது. நம்ம திருநீர் இடாதவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுங்கிறார். அவன் வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறார். அவனோட உறவு வச்சு கூடாதுங்கிறார். அவனுக்கு எள்ளில் பாதி கொடுக்காதேங்கிறார். ஆனால் புலால் சாவரன் பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லலை. அவன் புலையனாக இருந்தால் கூட அவன் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பண்புரையல்னார். அவனுக்கு பண்பு எடுத்து சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் கரிமீன் திங்கிறான். அவனுக்கு எதுவுமே மண்டல ஏறாது. அவன் விலங்கு, அவன் பிற இனத்தார். அதனால் அவனுக்கு பண்பு கொடுக்காதேன்னாரு. ஆனால் திருநீர் இடாதவனுக்கு சோறையே கொடுக்காதேன்ட்டார். அந்த அளவுக்கு இருக்குது ஐயா திருநீற்றின் மகிமை. நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. சரிங்க, உங்களெல்லாம் தப்பாலாம் நினைக்கல. தைரியமாக நீங்கள் தாராளமாக பேசலாம். உலகியர் அப்படின்னு சொல்லும்பொழுது உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் சன்மார்க்கத்துக்கு கூப்பிடுறாரு. நீ அப்படியே இருந்து அடைஞ்சலான்னு சொல்ல முடியாது. சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் மரணத்தை எற்றி நின்று உதைக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். அப்போ நான் இஸ்லாமியராக இருந்துக்கிறேன், நான் இதெல்லாம் நான் படிக்கிறேன், அருட்பா படிக்கிறேன்னு அடைய முடியுமா? முடியாது. அவர் சன்மார்க்கத்தவராக மாற வேண்டும், அவ்வளோதான். நம்ம சன்மார்க்கத்துக்கு அடையாளம் வெள்ளைன்னு வச்சுன்னு இருக்கிறோம். ஐயா சொன்னாரா எங்கேயாவது வெள்ளை ஆடை உடுத்தணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இது நாம் போடுற வேஷம், நாம் போடுற வேஷம். அதான் ஐயா சொன்னதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதே கிடையாது.
இதெல்லாம் வெள்ளையும் போட்டுக்கிட்டா சன்மாரின்னு நினச்சிட்டு தலையில் ஒரு துண்டு கட்டிட்டா சன்மாரின்னு நினச்சி உட்காந்துரும். கிடையவே கிடையாது. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தை போட்டுருக்கேன், இது போட்டோ இல்லை. நண்பர்கள் சொல்லுவாங்க அதான் சொல்லுவார், இதெல்லாம் நாம ஏற்படுத்திக்கிட்டு. இதெல்லாம் அவர் வெள்ளை உடை அணிஞ்சார், கரெக்டு. அப்போ அவர் ஏன் வெள்ளை உடை அணிந்தார்? காவி ஆடை எதற்கு அடையாளம் என்றால் தத்துவங்களை எதிர்த்து போராடி கொண்டதற்பதன் அடையாளம் காவி. வெள்ளை அதை ஜெயித்தது, வெற்றி கொண்டதன் அடையாளம் வெள்ளை. வள்ளர் ஜெயிச்சிட்டாரு, வெள்ளை ஆடை போட்டார். நாமெல்லாம் எதையாவது ஜெயிச்சோமா? ஒன்று கூட ஜெயிக்கலையா? நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க. அப்போ வெள்ளை ஆடை போடுறது வேஷம். நம்ம வந்து போராட்ட குணம் இருக்கிறவன் போட வேண்டியது காவி. சொல்லலை, எங்கேயும் சொல்லலை. வெள்ளை ஆடை உடுத்தணும் சொல்லல. அவர் தான் வெள்ளை ஆடை உடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கார். அவர் சொல்லவே இல்லை. அவர் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவர் சொல்றாரு அவ்வளோதான். சன்மார்க்கம்னா வெள்ளைன்னு ஆரம்பிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். சன்மார்க்கம்னு அகவல் படிக்கணும்னு ஆரம்பிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். வள்ளலார் வந்து நினைந்து பாடலான்னு சொன்னார். அகவலை படிங்கன்னு சொன்னாரா எங்கேயாவது? அகவலில் கண்டபடி அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? சொல்லலை. அப்புறம் ஏன் அகவல் மட்டும் அவ்வளோ பெருசாச்சு? அகவல் மட்டும் சன்மார்க்கத்தில் அருட்பால அகவல் தான் அப்படியே முதன்மையான நூல்னு யார் பண்ணது? வள்ளலாரே சொல்லலையே அகவலை சிறப்பா. இல்லை, நம்மளே கிரியேட் பண்ணது தான். அப்போ மற்ற பாட்டெல்லாம் வேஸ்டா? அதான் சொல்கிறேன், இதெல்லாம் இவங்க ஏற்படுத்தினது. இவர் ஏற்படுத்தின. ஐயா சொல்கிறார்ல, கண்ணை மூடிக்கொண்டு உளறி பெரியவர்கள் என்று பதத்தலைவர் மதத்தலைவர் என்று பெயரிட்டு கொண்டவர்கள் உண்மை அறியாது உளறி கொட்டி இருக்கின்றார்கள். சன்மார்க்கத்தில் தான் நடக்குது. சன்மார்க்கத்துக்காக சுடுகாடு வேணும்னு இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. சுடுகாடா சன்மார்க்கத்தின் அடையாளம்? சன்மார்க்கிகளை எங்கே புதைக்கிறது? அவங்கள புதைக்கிறதுக்கு ஒரு தனியாக இடம் வேணும். அது அந்த வாசகமே அருவருப்பாக இல்லை. செத்து தான் போகிறோம், கரெக்டு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்காக சன்மார்க்க சுடுகாடுன்னு போடுவோமா? என்ன தப்பு இல்லை. அது மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி பாருங்க. அப்படின்னா செத்தத்தை புதைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தாங்க. தவறான பாதையில் சன்மார்க்கம் முழுக்க தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. காரணம், 5 திருமுறை படிக்கல. பேருபதேசத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டாங்க. பேருபதேசத்தை நான் வந்து மறுக்கலை, சரி. அதில் என்னென்ன உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்ற, ஆய்வு பண்ணி பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் பேருபதேசத்தில் என்னென்ன பிழைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? பச்சை திரை முதல் திரைன்னு சொல்லியிருக்குது பேருபதேசத்தில். பச்சை திரை முதல் திரையா? பேருபதேசத்தில் பச்சை திரை முதல் திரைன்னு சொல்லியிருக்குது. மற்ற 8 திரைகள் விரைவில் நீங்கிடும்னு பேருபதேசத்தில் சொல்லியிருக்குது. மொத்தம் எத்தனை திரை அகவல்ல? அகவல் வள்ளர் பெருமான் கையெழுத்து பிரதி தான் அகவல். அகவலில் எத்தனை திரை இருக்குது? 7 திரை. பேருபதேசத்தில் பச்சை திரை முதல் திரைங்குது. அகவலில் எது முதல் திரை? கருப்பு திரை முதல் திரை. பேருபதேசத்தில் பச்சை திரை முதல் திரைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லிட்டு மற்ற 8 திரைகள் அதிவரிகள் நீ, அப்போ மொத்தம் 9 திரை ஆகுது. பேருபதேசத்தை பொறுத்தவரை 9 திரை. அப்போ எதை எடுத்துப்பீங்க? இப்போ சிந்தனை பண்ணணும். அப்போ ஆதாரம் எது நமக்கு? அருட்பா. அதில் அருட்பெருஞ்சோதி வள்ளலுடைய கையெழுத்து பிரதி தர்மசாலையில் வச்சே வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு கையெழுத்தில் எழுதினதை கரெக்டாக எடுத்துப்பீங்களா, இல்லை யாராவது ஒரு அன்பரை எழுதி வச்சதை கரெக்டாக எடுத்துப்பீங்களா? இது மாதிரி சிந்தனை பண்ணி அருட்பாவை படிக்கணும். வேறு ஒன்றும் உரைநடை இந்த மாதிரி சிந்தனை பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு விளங்கும். அதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு யோசனை பண்ணி எடுத்துக்கிட்டால் சரி. நம்ம அதை விட்டுட்டு அப்படியே உரைநடையில் தான் சொல்லிட்டாங்களாம். பேருபதேசத்தில் சொல்லிட்டாங்க வள்ளர் பெருமான் என்னை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு. பேருபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? எத்தனை பாடல்கள் இருக்கு வள்ளர் பெருமான் தன்னை வணங்க வேண்டும்னு சொன்ன பாடல்கள். தன்னை வணங்குவது விண்ணுலகத்தில் மட்டும், மண்ணுலகத்தில் மட்டும் இல்லை, விண்ணுலகத்தாரும் வணங்குவதற்கின்றார். அப்போ அந்த பாட்டு எடுத்துப்போமா? பேருபதேசத்தில் யாரோ எழுதி வச்சதை எடுத்துக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேற ஒன்றுமே. இப்போ இங்கே இந்த ஞானசரீர் எடுத்திங்கன்னா அந்த பக்தியை வந்து அவ்வளோ சொல்கிறாரு. நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து
இறைவனை அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனை என்று வணைந்து வணைந்து ஏத்துதுமின். அவர் இறைவனுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏத்துதுமின் பம்மின் உலகியல். வந்தீங்கன்னா கண்டிஷன் அது. எதுக்கு வந்தீங்கன்னா பொத்திய மலப்பினி புழு குரம்பேதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம். சத்தியம் ஜெகத்துளியர்களே, ஜெகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி சொல்றாரு. என்ன? சன்மார்க்கத்தை நீங்கள் உடம்புல சேருங்கன்னு. இந்த உடம்போட சன்மார்க்கம் கலக்கப்பட வேண்டும். நாம் அப்படி வந்துட்டு மேம்போக்கா உட்காந்துக்கிட்டு அகவல் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா, அப்போ மற்ற பாடலாம் எப்போ படிக்கிறது? தினமும் அகவல் படிக்கணும், இல்லை பூசத்துக்கு அகவல் படிக்கணும், பௌர்ணமிக்கு அகவல் படிக்கணும். யார் உருவாக்குனது இதை? வள்ளல் பெருமான் எழுதி வச்சுட்டு போனாரா பூசத்துக்கு அகவல் படிங்கன்னு? இல்லையே. இப்போ யார் உருவாக்குனது? ஏதோ ஒரு சன்மார்க்க முட்டாள் உருவாக்குனது. அது முட்டாள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதையாவது படிக்கட்டுமேன்னு உருவாக்குனாங்க, வேற ஒன்றும் கிடையாது. 6 திருமுறை படிக்கணும்னா எங்கே படிக்க முடியும்? படிக்க முடியாது. சரி, அகவலாவது படிக்கட்டும். அப்படி அகவல் ஒரு ராத்திரியில் எழுதப்பட்டது, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு ராத்திரியில் எழுதப்பட்டதுன்னு வரலாற்று குறிப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமே கிடையாது. சரி, ஒரு ராத்திரியில் எழுதினதாவே எடுத்துக்கலாம், நம்ம தேவையில்லாமல் மறுக்க வேண்டாம். ஒரு ராத்திரியில் எழுதினாவே எடுத்துக்கலாம். அப்போ மற்ற பாடல்கள்லாம் அவர் வருஷ கணக்கில் எழுதுனதுன்னு எடுத்துக்கிறதா? சொல்ல முடியாது. அகவல் சிறப்பு என்னன்னா, அது ஒரு வரி பாடல். நம்ம 1596 வரிகள்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, கிடையாது. அது ஒரு பாடல். நம்மளுடைய திருவடி புகழ்ச்சி ஒரு வரி பாடல், அது ஒரு வரி பாடல். அகவல் என்பது ஒரே பாடல் தான். அதை இவங்க பிரித்து 1596 வரிகள் அப்படின்னு, அது ஒரு பாடல். அகவல் என்பது ஒரு பாடல். ஒரு பாட்டு படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா, நம்ம மற்றதுலலாம் இப்போ நினைந்துங்கிறது ஒரு பாட்டு, ஆனால் அகவல் முழுவதும் சேர்ந்தது ஒரு பாட்டு. அதுதான் சிறப்பு. அது அகவலை படிக்கிறது சிறப்பு தான், ஆனால் அகவலை மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் அது முட்டாள்தனம். நான் வேறு எதுவும் படிக்க மாட்டேன், அகவல் மட்டும் படிப்பேன்னா அது பெரிய முட்டாள்தனம். இன்னும் வள்ளல் பெருமான் கருத்துக்கள் மற்ற இடங்களில் ஏகமாக கொட்டிக்கணும். அகவலில் நம்ம முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அகவலில் சொல்லு. அகவலில் நம்ம ஒரு மனிதன் சன்மார்க்கியாக மாறுவதற்கு படிப்படியாக வழி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அகவலில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? மகாதேவ மலை இறைவனை பற்றிய உண்மைகள் எல்லாம் மகாதேவ மலை. சரணாகதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவனே சிவன்பா எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன்கிட்ட எப்படி சரணாகதி அடையிறதுன்னு அதில் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு கருத்தை அதிகமாக வலியுறுத்தி வளரணும்னு சொல்லுவார். நம்ம அகவலை மட்டும் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நான் தான் சொல்லுவேன், அகவல் கண்டிப்பாக படிக்கணும். சரி, நல்லது தான். அப்போ மற்றதெல்லாம் எப்போ படிக்க போகிறீங்க? அகவல் மட்டும் படித்தா போருமா அப்படின்னா இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ ஞானசரியை படிக்கணும். ஞானசரியை ஏன் படிக்கணும்? வள்ளல் பெருமானே சொன்னாருன்னு ஒரு குறிப்பை எழுதி வச்சுருக்காங்க. அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம். இவ்வளோ பாட்டை விட்டுட்டு வள்ளல் பெருமான் இந்த 28 பாடல் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்? அப்போ அதில் அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது? அப்போ இது சமயம் கடந்த பாடலா அப்படின்னா எடுத்தோடனே பக்தி தான் சொல்கிறார். சமயத்தின் அடிப்படையே பக்தி தானே. அப்போ சமயம் கடந்த பாடல் நம்ம அட்டென்ஷனில் நின்று ஜனகண மனகதி பாடுற மாதிரி பாட முடியும் இந்த பாட்டை? கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்துங்கிற. அப்போ எந்த அளவுக்கு அந்த உருக்கம் எப்படி இருக்கணும்? அது மனம் உருகுச்சுன்னா வரக்கூடிய கண்ணீர் வேற, ஆன்மா உருகுச்சுன்னா வரக்கூடிய கண்ணீர் வேற. நமக்கெல்லாம் மனசே உருக மாட்டேங்குது, அப்புறமா எங்க ஆன்ம நிகழ்ச்சி ஆன்மா உருகிறது? மன நெகிழ்ச்சி, அதுதான் நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம். ஆன்ம நிகழ்ச்சி அப்படிங்கிறது வேற லெவல் அது. அப்போ இங்கே இறைவனை போற்றி புகழணுங்கிறாரு. ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியல். அப்ப இறைவனை பாடி புகழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்தா மரணமிலா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அது சொல்லிட்டார். அடுத்தது பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அப்ப வந்தா என்ன பண்ணணும்ன்றதை அடுத்த வரியிலே சொல்லிதான் முடிக்கிறார். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. உள்ள போனோம்னா மரணத்தை ஜெயிக்க முடியாது. நாம எல்லாரும் வெளியில போய் ஞான சபையில் இந்த பக்கம் பொற்சபை, அந்த பக்கம் சிற்சபை, நடுவில் ஞான சபை, ஒரு அற்புதஞ்செய்ய மகாமந்திரத்தை போட்டு கும்பிட்டுட்டு வந்துடும். அதனால என்ன கிடைக்கும்?
அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த பொற்சபையை திறந்து காட்டுறாங்கல்ல, அவர்கிட்ட அதில் என்ன தான் இருக்குது ஐயான்னு கேட்டு பாருங்க. இந்த பொற்சபைக்குள்ளார என்னமோ வச்சுருக்கிறீங்களே, என்ன இருக்குது? சிற்சபைக்குள்ளார என்னமோ வச்சுருக்கீங்களே, என்ன இருக்குது? இது ரெண்டுத்துக்கும் ஏன் தீபாரணை காட்டுறீங்க? கேட்கணும். நம்ம எதுவும் கேட்குறது கிடையாது, போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவோம். கேளுங்க, ஞான சபையில் தீபாரணை பண்ணுறவரை பிடிச்சி கேளுங்க, ஏன்பா இது தீபாரணை பண்ணுறீங்க, இது என்ன சிறப்பு, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு. பெட்டி இருக்குது, அதில் அந்த பெட்டிக்குள்ளார என்ன இருக்குது அது தெரியும், கேட்கணும். இல்லையா? நம்ம எதையுமே கேட்கறதே கிடையாது, அப்படியே அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. பெட்டிக்குள்ள யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. முதல்ல பெட்டி இருந்தது, பூட்டெல்லாம் இருந்தது, அதுக்கப்புறமா செமெண்ட் போட்டு பூசினாங்க. அது யாருக்கும் தெரியாது என்ன நடக்குது, என்ன நடந்தது, இது எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயங்கள். வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த தீபம் எதுங்க? வள்ளல் பெருமான் ஏற்றி வச்ச தீபம் இப்போ ஞான சபையிலேருந்து மேட்டுக்குப்பத்தில் இருக்கிற தீபம் வள்ளல் பெருமான் ஏற்றி வச்ச தீபமா? கருங்குழியில் இருக்குது, 3 இடத்துலையும் தீபம் இருக்குது. வள்ளல் பெருமான் எது ஏற்றி வச்ச தீபம்? அந்த தீபத்திலேருந்து அந்த தீபத்தை அணையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் நம்ம ஏற்றிக்கலாம், இல்லையா? அப்போ வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த சுடர் அது இன்னும் அணையாமல் இருக்குது, அதை வந்து அப்படி நம்புகிறோம், இல்லையா? நம்ம நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையே, நம்பிக்கை தான். கருங்குழியில் ஏற்றி வச்சு பண்ணியிருக்கிறாரு, தர்மசாலையில் ஏற்றி வச்சிருக்கிறாரு, ஏன்னா தர்மசாலையிலிருந்து வழிபாடு பண்ணியிருக்கிறார். ஞான சபையிலையும் அது மேட்டுக்குப்பத்தில் உள்ளிருந்த விளக்கை எடுத்து வெளியே வைத்து, இல்லையா? உள்ளே இருக்கிற விளக்கை எடுத்து வெளியே வச்சார். முந்தியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது மேட்டுக்குப்பம் போயிருக்கீங்களா? அந்த மேட்டுக்குப்பத்தில் ஒரு விளக்கு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கிற விளக்கு அந்த பெரிய ஞான தீபம் இல்லை, ஒரு கண்ணாடி கூண்டு விளக்கு இருக்குது, பார்த்துருக்கீங்களா யாராவது? இப்போ மேட்டுக்குப்பத்துக்கு அந்த கதவுக்கு எதிர்க்க இந்த மண்டபம் இருக்கா, அதில் அந்த பக்கத்தில் அந்த மண்டபத்துடைய அந்த கதவுக்கு எதிர்க்க பின்னாடி ஒரு ஸ்டாண்டு, ஒரு பைப்பு மாதிரி இருக்கும், மேலே ஒரு தகர கூண்டு விளக்கு இருந்துச்சு. அது எங்கே போச்சு? இப்போ வள்ளல் பெருமான் உள்ளிருந்த விளக்கை எடுத்து வாயிற்புறத்தில் வைத்துனாரு, அது எங்கே போச்சு? அப்போ அந்த விளக்கு எங்கே போச்சு? அதுதான் இருந்தது, அந்த விளக்கு தான் இருந்தது, எங்கே போச்சு அந்த விளக்கு? யாராவது கேட்டோமா? எங்கே அந்த விளக்கை காண, நீ என்ன அவ்வளோ பெருசாக ஒரு விளக்கு செஞ்சு வச்சிருக்கிற, யாராவது கேட்டோமா? நம்ம எதுவும் கேட்க மாட்டோம். வாயிற்புறத்துலேருந்து வெளியே விளக்கு எடுத்து வச்சாரே, அந்த விளக்கு எங்கேயா? அது முதல்ல கதவுக்கு பக்கத்தில் தான் இருந்தது, இந்த உண்டியெல்லாம் கிடையாது, அந்த விளக்கு மட்டும்தான் கதவு பக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா தூக்கிட்டு போய் பின்னாடி வச்சாங்க, அதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சாங்க, அதுக்கப்புறமா அதையும் காணாம. இப்போ கதவு பக்கத்தில் உண்டி இருக்கு. எதுக்கு அந்த உண்டி? சரி, சன்மார்க்கத்தில் எதுக்கியா உண்டி? தர்மசாலையில் உண்டி, இங்கே உண்டி, கருங்கோயில் உண்டி, எதுக்கு எதுக்கு எல்லா இடத்துலையும் உண்டி வைக்கணும்? எந்த திருப்பணி செலவுக்கு? அப்படியா? எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரியுமா தர்மசாலைக்கு? எவ்வளோ இருக்குது? அந்த சொத்துலேருந்து எவ்வளோ வருமானம் வருது தெரியுமா? கோடிகள்லாம் சும்மா சாதாரண கோடிகள்லாம் கிடையாது, 500-600 கோடிக்கு சொத்து இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பல கோடிகள், சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்குது சொத்தெல்லாம் நிறைய. ரொம்ப பணக்கார கோயில் இல்லை, திருப்பதிக்கு அடுத்தது பணக்கார கோயில் திருப்பதி, இந்த பக்கம் பழனி, அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வடலூர் தான். அது வெளியில் யாருக்கும் தெரில, இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் வந்த வினை தான் இது எல்லாமே, சரிங்களா? இப்போ இங்கே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் உணைந்துரையேன் பொய் புகழேன், இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தணும் வள்ளலார்? உணைந்துரையேன் பொய் புகழேன் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தணும்? மக்கள் நம்பல, நம்ப மாட்டேங்கிறாங்க, வள்ளலார் வார்த்தையே நம்பல. அதனால அவர் சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டிய சூழ்நிலை. உணைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். என்ன சத்தியம் பண்ணாரு? மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும்னு சத்தியம் பண்றாரு. ஆனால் இதுவரைக்கும் யாரும் அடைஞ்சு காட்டல. ஏன்னா வள்ளலாருடைய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கையே கிடையாது, என்னையும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கு. அப்போது பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே, அதான் சொன்னேன். பொற்சபை சிற்சபை வச்சிருக்கிறாங்க, அதில் புகுந்தருணம் இதுவேங்கிறாரு. அப்போ ஞான சபையில் எதுக்கு புகணும்? அப்போ பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே எது? பக்தி பண்ணக்கூடிய தருணம். எப்போ பக்தி பண்ணுறீங்களோ, முன்னாடி பக்தியை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. பக்தி பண்ணினா மட்டும்தான்
நீங்கள் அனுபவத்தை அடைய முடியும். பக்தி இல்லைன்னா ஒன்றும் கழட்ட முடியாது. ஆனால் இப்போ சன்மார்க்கத்தில் பக்தி பண்ணால் சமயவாதிங்கிறான். அப்போ இந்த முதல் பாடலே பக்தியை வலியுறுத்துகின்ற பாடல். அடுத்த பாடல் பாருங்க. புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே, நான் தான் புகழ்கின்றேன் நென்மொழி பொய்மொழி என்றார். போன பாடல்லையும் சொல்கிறாரு பொய் இல்லைன்னு சத்தியம் பண்ணுறேன், அடுத்த பாடல்லையும் பொய்மொழி என்று எண்ணாதீர். உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உலகியலும் உடைமைகளும் உற்ற துணை என்று. அடுத்து உண்மையை போட்டு உடைக்கிறார். யார் யார் உனக்கு துணையாக வரப்போறா கேட்குறார். உகுந்தருணம் யமன் வரப்போகிறான். யார் யமன் வரும்பொழுது நம்மளுக்கு யார் துணையாக இருப்பாங்க? உற்றவர் பெற்றவர் உறவினர் சிநேகர் யாராவது துணையாக வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா? உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அப்போ யாரு துணையா இருப்பா? மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய் பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்ததனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரமின் பக்தியோடு பணிந்தே. இதெல்லாம் எப்படி செய்யணும்? பக்தியோட பணிந்து செய்யணும். இப்போ பக்தியோடு பணிந்து செஞ்சாதான் இறைவனை துணைக்கு கூப்பிட முடியணும். அப்போ பக்தி வேணுமா வேணாமா? பக்தி பண்ணுறான் இவன் பாபு வந்து வள்ளலாரை வச்சுன்னு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறான், அவன் சமயவாதி. அப்போ இது என்ன வாதி? அவ்வளோதானே. அப்போ இது என்ன? பக்தியோடு பணிந்தே. வார்த்தையே போட்டார், பக்தியோடு பணிந்தே. பக்தியோட பண்ணணும், அப்போதான் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம். பக்தி இல்லைன்னா மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமே இல்லை. இதை கேட்க பார்த்தீங்களா? அடுத்த பாட்டில் பாருங்க. பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம். இப்போ இறைவனை கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து துதித்து. அப்போ இறைவனை நம்ம வந்து அந்த கனிவு நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ அது இல்லை அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்போ பக்தி இல்லைன்னா பணிவே இருக்காது. இப்போ எதற்காக எல்லா கோயிலையும் கட்டினாங்க? அந்த கோயிலெல்லாம் எதுக்கு கட்டினாங்க? நம்ம பணிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்மளை விட ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை விட பெரிய ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற நினப்பு நமக்கு வந்ததுன்னா பணியும். தாழும் குணம் உண்டானால், ஏன்னா பக்தி என்பதே நமக்கு தாழும் குணம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறான். இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரா? சரி, வள்ளலாருக்கு அப்புறமா ஓகே, வள்ளலார் இறைநிலை அடைஞ்சிட்டார். வள்ளலாருக்கு முன்னாடி யார் இறைவன்? ஒருத்தன் முருகன்றான், ஒருத்தன் பிள்ளையாருங்கிறான், ஒருத்தன் சிவன்றான், ஒருத்தன் பார்வதிங்கிறான், ஒருத்தன் முனீஸ்வரங்கிறான், ஒருத்தன் இயேசுங்கிறான், ஒருத்தன் அல்லாங்கிறான். யார் இறைவன்? இப்போ இறைவன் ஒன்று என்ன? இறைவன் ஒருத்தருமே கிடையாது. வள்ளலாருக்கு முன்னாடி இறைவன் யாருமே கிடையாது. இறை நிலை, ஒரு நிலை, ஒரு கான்செப்ட், இது மாதிரி இருந்தால் இது இறைவனாக இருக்கலாம். அவ்வளோதான், ஒரு கான்செப்ட் தான். அப்போ இறைவன் ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னா யாரை இறைவன் சொல்கிறது நம்ம? அப்போது அந்த இறை நிலை ஐயா வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதை கொடுக்குறாரு நமக்கெல்லாம். வந்து நம்மளெல்லாம் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? இப்போ நம்ம தலைவிதி அதெல்லாம் சொல்லுவோம். வள்ளல் பெருமான் அருள் நியதிங்கிற அருள் நியதி. அது இறைவனுக்காவது பாகுபாடு இருக்கும். இப்போ வள்ளல் பெருமானுக்கு பாபுவை பிடிக்காது, ஐயாவை பிடிக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கே இருக்கலாம். ஆனால் அருள் நியதி இது பாபு இவர் பெரியவரை அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. எல்லாம் ஒன்று தான். அருள் நியதிக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. ஸோ அந்த அருள் நியதி அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். இப்போ வந்து பூமி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்கய்யா, இப்படி சுற்றுறது இப்படி சுற்றுச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை அது ஒரு 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 வினாடி சுற்றுறது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரே வினாடி, அவ்வளோதான். ஒரு வினாடி பூமி சுழற்சி நின்றுச்சுன்னா, ஒரு வினாடி சொடுக்கு போடுற நேரம் அது சுற்றுறது நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஐயா. பிரளயம் தான் ஐயா, எல்லாமே வேறு மாதிரி ஆகிடும். மொத்த கடலும் உள்ளே வந்துடும், அவ்வளோதான். ஆனால் அது யார் இயக்குறா? கடல் தண்ணி இருக்குது இல்லை, பூமி அப்படியே உருண்டையாக தானே இருக்குது, கடல் தண்ணி மேலையெல்லாம் கூட தானே இருக்குது. ஏன் உள்ளே வரல? ஏன்? அப்போ அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா, அந்த சக்தி யார் கொடுத்தது இல்லையா? அப்போது நமக்கு மீறிய ஒரு ஆற்றல் இருக்குது இல்லையா, அந்த ஆற்றல் தான் இறைவன். அவ்வளோதான். நமக்கு மீறிய ஒரு ஆற்றல், அதுதான் இறைவன். அதான் பார்த்தான். மழை அதிகமாக பெஞ்சவொடனே பயம் வந்துச்சு, கூப்பிட ஆரம்பிச்சிட்டான்.
காற்று அதிகமாக அடிச்சோன்னா புயல்னு வந்தோன்னே காற்று கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த பயத்தில் வந்தது தான் பக்தி. அதனால தான் பயபக்தினே இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். பயபக்தி. ஏன்னா அப்போ தான் பணிவு வரும். நம்ம யாருக்கிட்டையாவது பயத்தோடு இருக்கணும். ஆமாம், இயற்கையாக தான். ஏன்னா அவ்வளோதான், சூரியன் வரலன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும், அதனால தான் ஐயா வந்து இயற்கை உண்மை பெரும்பதிங்கிறார். ஐயா இயற்கையோட ஒத்து தான் வந்துகிட்டு இருக்காரு. நாம தான் இயற்கையில் செயற்கைக்கு மாறிட்டு இருக்கோம் எல்லாரும். அப்போது இங்கே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ, பணிந்து பணிந்து. அப்போ எவ்வளவு பணிவோட ஒவ்வொருத்தரும் இருக்கணும். சன்மார்க்கி நான் இப்படியா நிற்கிறது? சன்மார்க்கின்றது இருக்கும்போது நம்ம அப்படிதான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த பணிவு எப்போ வரும்? நம்ம யார்கிட்டயாவது போய் அப்படி இப்போ வள்ளலாரை பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து இது வள்ளலார் சிலை அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது. இது யாருன்னா ஐயா உட்காந்துருக்கிறாங்க, ஐயா நின்று இதுதானே சொல்லுவோம். ஆனால் இதை பார்த்தா நம்ம ஞான சபைன்னு தான் சொல்லுவோம். இதை கடவுள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் இவரை என்ன சொல்லுவோம்? ஐயா சிலையை கொண்டாந்து வெய்ய நான் சொல்லுவோம். நம்ம இல்லையா? ஐயா சிலைன்னே சொல்லக்கூடாதுங்கிறார். விக்கிரகங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னா விக்கிரகங்கள். ஐயா அது விக்கிரகம் கூட சொல்லக்கூடாதுன்னார். தேவதேகங்கள். ஐயா வச்ச பேர், கடவுளுடைய சிலைக்கு ஐயா வச்ச பேர் தேவதேகங்கள். அப்போது இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறது இல்லையா? அப்போது இங்கே சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடு, அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம். முடிஞ்சிடுச்சு. 3 பாட்டில் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். காணாத காட்சி எல்லாமே எது? இறைவனை பார்த்துருக்குறோமா? பார்த்ததில்லை. அப்போ காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவுருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயும். அந்த பெருஞ்சோதி உருவம் எப்போ நமக்கு கிடைக்கும்? இந்த 3 பாட்டில் இருக்கிற மாதிரி பக்தி பண்ணினா மட்டும்தான். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணம் இதுவே தியானத்தை சொல்கிறாருங்க. தியானம் பண்ணுங்கிறாரு. அப்போ தியானம் எப்போ பண்ணணும்? பக்தியோடு இருக்கும்பொழுது தான் தியானம் பண்ணணும். புகுந்தரணம் இதுவே அப்படின்னா பக்தி எப்போ செய்கிறப்போ அப்போ தான் தியானத்தில் உட்காரணும். எழுந்திரிச்சு நேராக வந்து காலை மடிச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா அதெல்லாம் சும்மா பகல் வேஷக்காரன். பக்தியோடு பண்ணி வந்து நல்லா கொஞ்சம் பாடல்களெல்லாம் பாடி மனசை ஒரு நிலைப்படுத்தி அப்புறமா தியானம் பண்ணாதான் அது சாப்பிடும். அப்போ பக்தியோடு இருக்கக்கூடிய நேரத்தை தான் தியானம் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறத வள்ளல் எடுத்து சொல்லி நீங்கள் பக்தியை வலியுறுத்தணும். அடுத்த பாடல் பக்தியை சொல்லியாச்சு, மரணத்தை ஜெயிச்சிடலான்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்த பாடலில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழறோம், பொய்யான உலகத்தில் வாழறோம்னு அடுத்த பாடல். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்தீர். அவ்வளோதான். பார்க்கறது எல்லாம் பொய். நம்ம பார்க்குறதெல்லாம் இதெல்லாம் தான். இது மேலெல்லாம் ஆசைப்பட்டு இது மேலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்து எல்லாமே அழியும். இப்போ வந்து ஐயா பெரியவர் இருக்கார். இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா எங்கே வாழ்ந்தார் தெரியவே தெரியாது. நம்மளுக்கு எங்கே வாழ்ந்தார்னு கூட நமக்கு தெரியும். அவங்க வீடெல்லாம் இருக்குமா? அடுத்தடுத்து யாராவது வந்துருப்பாங்க, விற்றுருப்பாங்க, மாற்றிருப்பாங்க, போயிட்டே இருக்கும். இல்லையா? எத்தனை தலைமுறை நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். நான் வீடு கட்டி வச்சுருக்கிறேன்னா என் பிள்ளை அந்த வீட்டில் இருப்பானா, இடித்து தள்ளிட்டு விற்றுட்டு போவானா, யாருக்கு தெரியும்? அப்போது இந்த வீடு நிரந்தரமா இல்லை. அவன் என்ன வேணாலும் பண்ணிடுவான், மாற்றிடுவான், முடிஞ்சிடுச்சு. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுது. நம்ம காதில் விழுறது எல்லாம் பழுது. என்ன விழுது அத்தனையும் பழுது. இதெல்லாம் கூட பழுது தான். இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது, நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பழுது தான். அது எப்போ பழுது இல்லாமல் போகும்? அந்த மாதிரி நம்ம நடந்தால் அது பழுது இல்லாமல் போகும். இல்லாட்டி பழுது, அவ்வளோதான், பழுது முடிஞ்சிடுச்சு. அப்போ பழுது இல்லாதது எது கேட்கறது? நாதம் கேட்டோம் அப்படின்னா தியானம் பண்ணும்போது நாதம் கேட்போமே, அதுதான் பழுது இல்லாதது. இது எல்லாம் பழுது. இது நானும் எத்தனை தடவை பேசியிருப்பேன், எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க என்ன நடந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? எல்லாம் பழுது. பண்ணினா நாதம் கேட்டால் அதுதான் நாதம் கேட்டு சூப்பர். கற்றதெல்லாம் பொய்யே, கற்றதெல்லாம் பொய்யே. என்ன டிகிரி படித்து என்ன பண்ணுறோம்? ஏதாவது வந்து நம்மளை காப்பாற்ற போதா? சரி, அருட்பா டெய்லி அகவல் படிக்கிறியா?
எல்லாருக்கும் ஏன் உடம்புக்கு வருது? எவ்வளோ பேர் இங்கே மாத்திரை சாப்பிடாதவங்க எவ்வளோ பேர்? வேற எங்கேயா போய் கேட்டு பாருங்கள், எல்லா கையும் நீளும். சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் ஏன் நோய் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க. நிஜமாக சன்மார்க்கிகள் மாத்திரம்தான் நோய் கம்மியாக இருக்கிறோம். மற்ற மார்க்கத்துலலாம் மடியில் மாத்திரையோடு தான் போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை, சாப்பிடும்போது மாத்திரை, சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை. அது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை போய்கிட்டு. இப்போ எப்போ நம்ம எப்படி மாறுறது, எப்படி வர்றது? கட்டுறதெல்லாம் பொய்யே. MBBS படிச்சிருக்கான், FRCS படிச்சிருக்கான், எல்லாம் படிச்சிருக்கிறான். அவன் படிப்பு என்னத்துக்கு பிரயோஜனம்? எங்கள் டாக்டர் தான் என்னை காப்பாற்றினாரு சொல்கிறோம். இந்த காப்பாற்றினா இருக்கிறது பர்மனெண்ட்டா? இல்லையே. அப்படியே அதுக்கப்புறமா அந்த டாக்டரே செத்து போயிடுறாரு. அப்போ என்ன அந்த 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 படிப்பெல்லாம் என்ன ஆச்சு? பொய்யா போச்சு. கட்டுறதெல்லாம் பொய். ஆனால் எந்த படிப்பு பொய்யாகாமல் இருக்கும்? ஆன்மா எதை படிக்குதோ, இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் மனசு படிக்கிறது. ஆன்மா எந்த படிப்பை படிக்குதோ, அனுபவத்தில் எந்த படிப்பு உங்களுக்கு வருதோ அதுதான் பொய்க்காது, அதுதான் உண்மையான படிப்பு. சைக்கிள் ஓட்டுறது கற்றுக்குறோம், சைக்கிள் ஓட்ட மறந்தா போகுது. எத்தனை வருஷம் கழித்து ஓட்டினாலும் சைக்கிள் ஓட்டுறோம்ல. அப்போ அது அனுபவ படிப்பு. அந்த அனுபவ படிப்பு மட்டும்தான் உண்மையான படிப்பு. இந்த நூல் படிப்பெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஏட்டு சுரக்காய் பொதுவாக கட்டுறதெல்லாம் பொய். என்ன கல்வி கற்றிருந்தாலும் அனுபவத்துக்கு வரணும். அதுக்கு தான் முதல் பாடல்லையே புகுந்தருணம்னு சொல்லி தியானத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துறாரு. முதல் பாடல்லையே தியானத்துக்கு வா, அந்த அனுபவம் இருந்தால் அதுதான் நமக்கு உண்மையான அறிவை கொடுக்கும். கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே. எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படும். என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தோடவே இருந்துகிட்டே டெய்லியாக இருக்கிறோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ கழித்ததெல்லாம் வீணாக போச்சு. அந்த சந்தோஷத்தை நம்மளை எதை கொடுத்துச்சு? அன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு இன்பம் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒன்றும் கிடையாது. கழித்ததெல்லாம் மீனே, உண்டதெல்லாம் மலமே. முடிஞ்சிடுச்சா? உண்டதெல்லாம் என்னவா மாறணும்? அமுதமாக மாறணும். ஆனால் என்னவா மாறுது? மலமாக மாறுது. என்ன தின்னாலும் ஆமாம். அந்த சத்து எங்கே போகுது? அந்த சத்துனால மரணத்தை ஜெயிக்க முடியுதா? அவ்வளோதான். அதனால மலங்க. அந்த நம்ம சாப்பிட்றதெல்லாம் மலம். மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு எதை சாப்பிடணும்? உண்மையாக நம்ம எதை சாப்பிடணும் சொல்லுங்கள்? நம்ம எந்த ஆகாரத்தை எடுத்துக்கணும்? அமுதம். அமுதம் எடுக்கணும். அமுதம் சாப்பிட்டா மட்டும்தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். அமுதத்தை மாத்திரம்தான் சாப்பிடணும். நமக்கெல்லாம் அமுதம் சுரந்துருக்குதா? அதனால தான் இதை தின்னு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் என்னவா போகுது? மலமாக தான் போகுது. மீதி எது வந்தாலும் சரி, அது மறுபடியும் மலமாக மாறி போயிட்டே இருக்கு. அப்போது அமுதம் சாப்பிடும்போது அதுதான் மலமாக மாறாது. எந்த சாப்பாடு இந்த வாய் வழியாக நம்ம திங்கிறோமோ அத்தனையும் போச்சு, அவ்வளோதான். இப்போ வாழறதுக்கு நல்லா இருக்குன்றோம். அப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தானே? ஏன் இது இன்னும் மோசம். மலம் போகலைன்னா அது இன்னும் மோசம். உண்டதெல்லாம் மலமே அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் மலம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எப்போ உண்டது மலமாகாத காலம் எது? சுத்த தேகம் வந்துச்சுன்னா மலை ஜலம் கிடையாதுங்கிற. சுத்த தேகம் வந்துச்சுன்னா மலை ஜலம் கிடையாது. சுத்த தேகம் வந்துச்சுன்னா எதை சாப்பிடுவோம்? பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் உள்ளே போச்சுன்னா மலை ஜலம் கிடையாது. அப்போ அது வரைக்கும் மலை ஜலம் உண்டு. மலம் இருக்கிற வரைக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. கரெக்டாக? மலம் இருக்கிற வரைக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. எப்படியா இருக்கிறீங்க? ஏதோ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யார் கேட்டதா அது வருதா? ஏதோ இருக்கு. ஏதாவது ஒரு குறை, எதையாவது ஒரு புலம்பு. வள்ளலார் கூட ரொம்ப புலம்பி இருக்கார். அவர் எதை நினச்சி புலம்புனார்? அருள் என்னைக்கு வருமா? இன்று வருமா, நாளைக்கே வருமா, அல்லது மற்றென்று வருமா அறியேன் அப்படின்னு புலம்புனார். அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமா? யாருக்கு?
இறைவனோட நினைப்பில் இருக்கிறவனுக்கு அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகும். எப்படா 7:45 தீபம் முடியும் சோத்திங்களான்னு உட்காந்துருந்தா என்ன பண்ணும் இல்லையா? அப்போ அது மாதிரி உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்தீர். என்ன உண்மை தெரிஞ்சுக்கலைங்கிறார். எது உண்மை இங்கே? விண்டதனால் எண்ணினீர் சமரச சன்மார்க்க பெருநெறியை மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எந்தது சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. இரவாத வரம் எப்போ கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமின், சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய என் தந்தையாகிய ஆண்டவனுடைய அருளை அடைந்தால் இரவாத வரம் பெறலாம். அந்த இரவாத வரம் தான் இன்பம் உறலாமே. இது எதுவுமே இன்பம் கிடைக்காது. அப்போ அம்பலத்திலே இருக்கக்கூடியது எது? அம்பலம்னா எது? புருவமத்தி. அம்பலம்னா புருவமத்தி. அந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை அடைய வேண்டும். அந்த அருளை அடைந்தால்தான் இரவாத வரம் பெறலாம். அப்போ புருவமத்தில் இருக்கக்கூடிய இறைவனை எப்படி அடையிறது? இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னா இந்த கதவை திறக்கணுமா இல்லையா? திறந்தால் தானே உள்ளே வர முடியும். அப்போ அந்த இறைவனுடைய அருளை அடையணும்னா அவன் கோயிலுக்குள்ளார போகணும். அப்போ அவன் கோயில் எது? ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகும். ஆன்மா தான் சபை. அப்போ இந்த சபையை வந்து திறக்கணும். எப்படி திறக்கிறது? ஜீவகாருண்யங்கிற ஒரு சாவியை கொண்டு திறக்கணும் இல்லையா? ஜீவகாருண்ய சாவியை கொண்டு அதை திறக்கணும். அப்போ இந்த இடத்துல சிற்றம்பலத்தே இருக்கக்கூடிய தந்தையாகிய இறைவனுடைய அருளை அடைந்தால், அப்போ அருளை எப்படி அடைய முடியும்? சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெறுவது போல சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற முடியும். அப்போ ஜீவகாரணத்தை கொண்டாந்து இங்கே உள்ள சேர்க்கிறார். ஞானசரியில் ஜீவகாரணத்தை கொண்டாந்து சேர்க்கிறார். அப்போ அந்த ஜீவகாரணத்தினால இறைவனுடைய அருளை அடையும். ஒரு சாவி நம்ம அடைய முடியும். இன்னொரு சாவி இருக்குது, ரெட்டை சாவி. அது அந்த கண்புருவ பூட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பூட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெட்டை சாவி. ஒரு சாவி நம்மக்கிட்ட ஜீவகாரண்யம் பண்ணினா நமக்கு ஒரு சாவி கிடைச்சிடும். இன்னொரு சாவி இறைவன் தான் திறக்கணும். பேங்க் லாக்கருக்கு எப்படி 2 சாவி இருக்குதோ அதே மாதிரி இங்கே புருவ மத்திக்கு 2 சாவி. ஒன்று இறைவன் உள்ள உட்காந்து திறந்துட்டு இருப்பா. அதனால தான் திருக்கதவம் திறவாயோ அப்படின்னு அவரை கூப்பிடுறது. திறந்து விடுப்பான்னு. இங்கே இவரே திறந்து விட்டுறாரு. ஆனால் உள்ளே இருக்கிறத வந்து இறைவன் திறக்கணும். அவன் எப்போ திறப்பான்? ஸோ இங்கே நம்ம சன்மார்கியாக இருந்தால் மாத்திரமே அந்த சாவி இறைவன் திறப்போம். இல்லாட்டி ஜீவகாரணி தான். நம்ம ஒரு சாவியை போட்டு திறந்து இன்னும் கதவு திறக்கலையேன்னு உட்காந்துருக்கணும். ஜீவகாரண்யம் அவசியம். ஆனால் அது மட்டும் போதுமா? பத்தாது. இந்த பக்கம் பக்தி எதுக்கு? இல்லாட்டி அப்புறம் ஏன் அவர் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை ஏன் சொல்லணும்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ இந்த 4 ஒழுக்கத்தை ஏன் சொல்லணும் இல்லையா? அப்போ நம்ம எல்லாத்தையும் யார் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அம்பலத்தை இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஒரு பாட்டு நான் நல்லா சொற்பொழி பண்ணுவேன் அப்படின்னா நல்லா சொற்பொழி பண்ணுவேங்கிற பேர் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடைக்கும். எப்போ நம்ம உட்காந்து முதல்ல நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது ஆகாரம், அடுத்து அட்டாக் பண்ண வேண்டியது தூக்கம், மைதூனம். அது வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்காது. நோய் வந்தால் இருக்காது. அதையே வள்ளலார் சொல்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நோய் வந்தால் இருக்காது, பசி வந்தால் இருக்காது, சண்டை போட்டால் இருக்காது. அதனால் அது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது பயம். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன். நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தால் பயம் இருக்குமா? ஹெல்மெட் போட்டுக்கிறோம், லைசன்ஸ் வச்சுக்கிறோம், இன்சூரன்ஸ் வச்சுக்கிறோம், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கூட கையில் வச்சுக்கிறோம், ஒழுங்கான ஸ்பீடில் வண்டி ஓட்டுறோம். போலீஸ்காரன் நான் பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஒன்றும் இல்லைன்னா எங்கே பிடிச்சிருவானோ என்ன பண்ணுவானோ பயம். அப்போ பயம் எங்கே வருது? அந்த பயம் இருந்தது. மரண பயம் அது இருக்குது. ஐயா சொல்லுவார், பயம் வந்து பயம் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐயா வந்து பரிச்சேதம் பயம் இல்லாமல் இருக்கப்படாதும்பார். பரிச்சேதம், இந்த காற்று, பரினா காற்று, அந்த காற்று சேதம் அடைகிறத பார்த்து பயப்படணுங்கிறார். பயம் பூஜ்ஜியம் சொல்கிற வள்ளலார் பெருமான் பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது. அப்போ நம்ம பயந்தாலே காற்று வீணாக போகுது. தூங்கினா காற்று வீணாக போகும், சத்தமாக பேசினா காற்று வீணாக போகும், சண்டை போட்டால் காற்று வீணாக போகும். அப்போ இந்த காற்று எப்போல்லாம் வீணாக போகுது? பிராண நஷ்டம். இந்த பிராணம் நஷ்டப்படுறதுக்கு எல்லாம் பயப்படணுங்கிற பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது. அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்கணும்னா ஒழுக்கத்தோடு இருக்கணும். நல்லபடியாக இருந்தால் பயம் கிடையாது. எங்கேயாவது கை வச்சா தானே பயம் வரும். எங்கேயும் கை வைக்கலாம், நம்ம பாட்டுக்கு தைரியமாக இருக்கும்.
அந்த மாதிரி இங்கே அந்த அம்பலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் என்றால் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், நித்திய கர்மதி மொத்தத்தையும் 100% கடைபிடிக்க வேண்டும். யாரும் 100% வரல, செத்து போயிட்டே இருக்கும். இவ்வளோதான் விஷயம். பஞ்சமா பாதகங்கள் அதில் அந்த பொய் தான் வந்து அப்படி மேலே நிற்கிது. அப்போ சாமானியம் கிடையாது. ஆமாம், பொய் சொல்லாமல் இருக்கிறது. பொய்யை ஒழித்தே புறப்பட்டேன் மன்றாடும் வள்ளலை கண்டேன் அப்படிங்கிறார். பொய் சொல்கிறத நிறுத்தினாலே முடிஞ்சிச்சையா. பொய் சொல்கிறத நிறுத்தினாலே என்னென்னமோ சாதனைகள் வந்துடும். ஞாபகத்துக்காவது வருது, அது வரைக்கும் சந்தோஷம். அப்போது அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் பாதி கிணறு தாண்டினாலும் மரணம் தான், முக்கால் கிணறு தாண்டினாலும் மரணம் தான், அந்த விளிம்பில் போய் நின்னாலும் மரணம் தான். சன்மார்க்கத்தில் பாஸ் மார்க் எவ்வளோ? 100க்கு 100 தான் பாஸ் மார்க். இதுதான் பெரிய சிக்கலை. மற்ற மார்க்கத்திலலாம் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கிறாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை. சகாதவனே சன்மார்க்கின்னு வள்ளலார் ஏன் சொன்னாருன்னா 100% 100க்கு 100 வாங்கினா மட்டும்தான் சன்மார்க்கி. அது வரைக்கும் நம்மெல்லாம் சன்மார்க்கிகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் வாங்க அவ்வளோதான். இந்த கிணத்தோட விளிம்பு போய் நின்னாலும் முடிஞ்சிருச்சே, கிணத்தை தாண்டி தான் போய். அப்போது இது எல்லாத்தையும் 100% கடைப்பிடிக்கணும். அதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லையே. இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். நான் ஐயாவை பார்த்தா ஐயா எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பேன். உடம்பு நல்லா இருக்கா கேட்பேன். இந்திரிய ஒழுக்கத்தில் இருக்கீங்களான்னு யாரையாவது கேட்குறோமா? அது கேட்டு பாருங்களேன். இந்திரிய ஒழுக்கத்தில் இருக்கீங்க யாராவது கேட்டு பாருங்களேன். அடுத்த நாள் அந்த நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான், திரும்பி போயிடறான். இவர் என்ன இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி கேட்பாரு, நம்ம தூரமாக போயிடலான்னு போயிடலாம். அவ்வளோதான் இல்லையா? அப்போது நம்ம கடைப்பிடிக்கிற எண்ணமே நமக்கு இல்லைங்கிறோம். நமக்கு இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஐயா எண்ணம் இருந்தால் முடியும் ஐயா. உங்களுக்கு உங்கள் குழந்தை இருக்காங்களா? எவ்வளோ பேர்? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சா இல்லையா? அதனால தானே முயற்சி பண்ணீங்க. அப்புறம் இங்கே எண்ணம் இல்லை. எண்ணம் இருந்தால் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவோம். கல்யாணம் பண்ணணுங்க எண்ணம் இருந்ததுனால பொண்ணாக இருந்தால் பையன் பார்த்துருப்பீங்க, பையன் இருந்தால் பொண்ணு பார்த்துருப்பீங்க, மண்டபம் பார்த்துருப்பீங்க, எல்லா வேலையும் பண்ணியிருப்போமா? இங்கே நமக்கு எண்ணம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம் கடைப்பிடிச்சிருப்போமா? ஒத்துக்கணும். நமக்கு இல்லை. நமக்கு மரணத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எண்ணம் இருந்தால் அதுக்கு உண்டான முயற்சியில் கண்டிப்பாக இருந்திருப்போம். நான் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். மரணத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா ஒரு பிடி அதிகமாக சாதம் சாப்பிடுவோமா? ஐயோ இந்த சோறு சாப்பிட்டா ஐயா சொல்லுவார், இதை சாப்பிட்டா என்ன ஆகுமோன்னு பயந்தேன்னு. ஆற்றில் கரைந்த புளி என கரைந்து போகும். சோற்றிலே விருப்பம் சாப்பிட்டா கூட இல்லை, சாப்பிட்டா கூட இல்லைம்மா. சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நம் தவமெல்லாம் ஆற்றிலே கரைத்த புளி என கரைந்து போகும். சாப்பாட்டில் விருப்பம் இருந்தாலே தவம் பண்ணின ஆற்றிலெல்லாம் ஆற்றுல கரைஞ்சி போயிடுமா? ஆற்றுல புளியை கரைச்சா எப்படி போவோமோ, சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் சாப்பாடு தின்னா கூட இல்லை, விருப்பப்பட்டாலே முடிஞ்சிருச்சுன்னு. நம்ம வந்து உட்காரும் போதே ராத்திரி என்ன சாப்பாடுன்னு கேட்டு உட்காந்தா அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையா? அப்போ அது மாதிரி இங்கே இறைவனுடைய அது சொன்னீங்க பாருங்க. சன்மார்க்கம் அப்படின்னா இப்போ சாப்பாடு போகிறதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப வருத்தமான விஷயம். ஜீவகாருண்யம் என்ற பேரில் நம்ம பண்ணுற அட்டூழியம், அக்கிரமம் இருக்குது பாருங்க. நிஜமாவே அக்கிரமம் தான் சொல்லுவேன். அதுவும் போடுறதில்ல. சன்மார்க்க சாப்பாடு போடுறாங்களா? உருளைக்கிழங்கு போடுறாங்க, இல்லை சேனக்கிழங்கையும் போடுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் யாருக்கு பண்ணணும்னாரு? ஆதரவற்றவர்கள், எந்த விதத்திலும் ஆதரவற்றவர்களை தேடி கொண்டு போய் கொடுக்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? ஐயா கோச்சிக்கூடாது, நம்மெல்லாம் கோச்சிக்கூடாது. இங்கே நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு வரவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கோம். அப்போது வள்ளல் பெருமான் சொன்ன ஜீவகாருண்யம் என்ன, நாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஜீவகாருண்யம் என்ன? இருக்காங்க ஐயா. ஆமாம் தேடி போய் அப்போ வேண்டாம் நிறுத்துங்கன்றேன் நான்.
ராபிட்ஸை கேட்பாங்க, இப்போ யாரும் வந்து யாரும் இல்லை. அவருடைய காலத்துல இருந்ததுங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நீங்க உண்மையில நீங்க சொல்ற ஆளை தேடி போனாங்க 3 கிலோமீட்டர் 4 ஆமாம், கண்டிப்பாக தேடி போகணும். ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கே போய் பிச்சைக்காரர் இருக்கிறாங்க பாருங்க, தேடி போக வேண்டியதாக இருக்குது. அப்படி விட்டா கூட நான் இப்போ வள்ளலார் பெருமாள் தர்மசாலை ஆரம்பித்தார். அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்காங்க. சரிங்களா? அவங்க எல்லாம் ஆதரவற்றவர்கள். அவங்களுக்கு வேறு வழியே கதியே கிடையாது. ஏன்னா வீட்டிலேருந்து கொண்டு போய் ராத்திரியாக கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ வேறு இடத்துல நம்ம சாப்பாடு போடுறதெல்லாம் வேஸ்ட்டு தானே. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, அந்த பஸ்ஸில் எண்ணுறாங்க, அதை எடுத்துட்டு டாஸ்மாக் கடைக்கு போகிறாங்க. இது நான் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம், அங்கே கூட ரயில்வே ஸ்டேஷனில் கூட நான் கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் இறங்கி 2 பாக்கெட் கொடுத்துட்டு மேலே ஏறி வந்தாங்கக்கா, அது வந்து செக்யூரிட்டி அதான். அப்போது நம்ம பண்ணுற ஜீவகாரணம் என்ன மாதிரி 4 பேர் கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணானா, அவனுக்கே அதிகமாகி போச்சு பாக்கெட்டு. அவன் வந்து அங்கே செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க. அவன் கையில் கொண்டு அந்த பாக்கெட் அவங்ககிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல, அது ஹோட்டல் போய் விற்றுதான். அப்போ அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது இப்போ சன்மார்க்கம்னா சோறு போடுறதுன்னு ஆகிப்போச்சு. அந்த நிலை மாற வேண்டும். அதாவது இப்போ வந்து ஜீவகாருண்யங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இது சாப்பாடு போடுறது யாருமே இல்லையா, நம்ம வந்து ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு போடுறது இல்லை. நாம் பண்ணி வச்சுக்கிறோம், யார் வாங்குறியோ வாங்கிக்கோன்னு சாப்பாடு போடுறது, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்போ ஊரில் ஃபுல்லாக சாலுங்க அங்கங்கே கொட்டியே வச்சுக்கிறாங்க மைதானத்தில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம எப்போ அந்த சன்மார்க்கம்னா நித்திய கர்மவதி, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதெல்லாம் சன்மார்க்கம்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ, இல்லை வழிபாடு பண்ணுறது தான் சன்மார்க்கம்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் சன்மார்க்கம் வளரும். அப்படி இல்லைன்னா இது மாற்று பாதையில் போய்கிட்டு இருக்குது, ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்மளும் துணை புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறுத்தி உண்மையான சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க, அதை படிங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? வந்தீங்கன்னா யார் வேணாலும் நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்தீங்கன்னா அதை பற்றி பேசுங்க. இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி பேசுங்க, கரண ஒழுக்கத்தை பற்றி பேசுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அப்போ இங்கே நம்ம இதெல்லாம் சந்தேகத்தெல்லாம் வந்து தீர்த்து வச்சுக்கணும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணால் ஒழிய நம்ம எதுவுமே பண்ண முடியாது. விபூதி மிக மிக அவசியம், 5 திருமுறைகள் மிக மிக அவசியம், வள்ளல் பெருமானை வணங்குவது அதை விட அவசியம். இது 3 இல்லைன்னா அவங்களால எந்த ஒரு படியும் ஏறவே முடியாது என்பது சத்தியம். சரிங்களா? அந்த வள்ளல் பெருமானை ஒதுக்கி வச்சாலே அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நாம் வீணாக போகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு 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 நிலைப்பாட்டில் இருக்கணும். ஐயாலாம் அந்த நிலைப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் என்றைக்கோ வேறு மாதிரி ஆயிருக்கும் இங்கெல்லாம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். யார் பேசுகிறத கேட்கணும், யார் சொல்கிறத நம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அருட்பாவை திரும்ப திரும்ப படிங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் அருட்பாவை தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்க. அப்போ நமக்கே உண்மை புரிய ஆரம்பிக்கும். எந்த பாடல்களை பற்றி வள்ளல் பெருமான் இந்த பாட்டில் இப்படி சொல்கிறாரு, பின்னாடி 3ஆம் திருமுறை எடுத்திங்கன்னா அங்கே வேறு மாதிரி சொல்கிறாரு, ஏன் இப்படி சொல்கிறாரு, மாற்றி சொல்கிறாரா, அந்த மாதிரி ஆய்வு நம்ம பண்ணணும். நமக்கு நாம் ஆய்வு செய்து நமக்கு வரக்கூடிய தெளிவு தான் உண்மையான தெளிவு. அதுதான் நிலைச்சி நிற்கும். நான் சொல்கிறதெல்லாம் நிலைச்சி நிற்காது. நீங்கள் அவங்கவுங்க ஆய்வு செய்து முயற்சி செய்து மேலேற வேண்டியது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதே தான் நானும் சொல்கிறேன். நான் சொல்கிறத அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கணும்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் படிங்க, உங்களுக்கு என்ன தோணுது, அது ஒத்து வருதா பாருங்கள். ஒத்து வரலன்னா வந்து பேசுங்க. என்னய்யா நீ இப்படி போய் அர்த்தம் சொன்னேன்னு என்னை கேளுங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் சத்விச்சாரம். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே கம்முன்னு போயிட்டு அவன் என்னடா தப்பாக தான் பேசுனான்னு பின்னாடி சொன்னீங்கன்னா அதுவும் ரொம்ப தப்பு. வாங்க, நான் தப்பாக பேசுகிறேன்னா எங்கிட்ட வந்து பேசுங்க, எங்கிட்டே பேசுங்க, இங்கே உட்காந்து கேளுங்க. ஜூம் யூடியூப்லேயே கேளுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? யூடியூப்லேயே கேளுங்க, தப்பே கிடையாது. அதனால் நல்ல ஒரு சத்விச்சாரத்தோடு நம்ம இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். வெறும் அகவலை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூடம் உண்டாகும். அகவல்னால பலன் இருக்குது, மரணத்தை ஜெயிக்கிற அளவுக்குலாம் போக முடியாது. அருட்பாவை முழுசாக படிங்க. அருட்பாவை மொத்தமாக படித்து அருட்பாவை எடுங்க. அருட்பாவை சிந்தனை பண்ணுங்கள். வள்ளல் பெருமான் படி வாழ்ந்திருப்பார்னு சிந்தனை பண்ணுங்கள். அவர் 2.5 வருஷமாக சொற்பொழி பண்ணியிருக்கிறார். 2.5 வருஷமாக அவர் சொற்பொழி பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் ஒரு பயம் திருந்தலை. அவங்க கூட இருந்தவங்க யாருமே திருந்தலை. சரிங்களா? நான் 15 வருஷமாக சொற்பொழி பண்ணியிருக்கிறேன், நானே திருந்தலை. அப்போ எப்படி எப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணி எப்போ தான் நம்ம மேலே வர்றது இல்லையா? அந்த மரண பயம், இப்போ எல்லாரும் நாளைக்கு செத்து போயிடுவோம்னு சொன்னால் எப்படி இருப்போம்? அந்த மாதிரி அந்த மரண பயம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த மரணத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சத்தியமான அதி தீவிர விருப்ப முயற்சி இருந்தால் ஒழிய
எதுவும் சாத்தியப்படாது என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.